सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ न तत्र सूर्योपाधि न चन्द्रतारकं नेमा विद्यतोपाधिकुतोऽयमग्निः तमेव पान्दमनुपादि सर्वं तस्य भाषा सर्वमिदं विभाति। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांस प्रहिणोति तस्मै तं देवमात्मबुद्धिप्रकाशं सुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ एताहमेतं पुरुषं महान्तम् आदित्यवर्णं तमसः परस्तात् तमेव विदित्वादिमृत्युमेति नान्यः पन्था विद्यते अयनाय। ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் ஒரு அருமையான உபனிஷத்து. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அத்தியாயத்தை முடிச்சிட்டோம் நேற்றுக்கு. அதில் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் சிருஷ்டி எப்படி வந்திருக்கு, எப்படி வந்திருக்கலாம், அப்படி ஒரு சஜஷன்லாம் கொடுக்கப்பட்டது. அது காலத்தினால் வந்ததா, சுபாவத்தினால் வந்ததா, இயற்கை நேச்சுரனால் வந்ததா, இல்லை பஞ்சபூதங்கள்னால் வந்ததா, இல்லை இந்த அஞ்சு சேர்ந்து வந்ததா, இது ஜட வஸ்து ஆச்சு, அப்போ சேதன வஸ்து இருக்கணும், அப்போ புருஷனால் வந்திருக்குமா, இல்லை அந்த பிரம்மத்தினால் வந்திருக்குமா, இது எதுனாலையும் இல்லை அப்படி சொல்லி மாயாவை அறிமுகப்படுத்துச்சு உபனிஷத்து. சக்திம் தேவாம் சக்திம் மாயாவை இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுது. ஸோ ஃபஸ்ட்டு மந்திரத்தில் பிரம்மத்தை இன்ட்ரோடக்ஷன் பண்ணி அப்புறம் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு, அந்த சிருஷ்டி கன்க்ளூட் பண்ணுறதுக்கு மித்யா பதார்த்தமாக இருக்கிற அந்த மாயாவை அறிமுகப்படுத்தி அந்த மாயாவை கடைசியில் மித்யான்னு சொல்லிட்டு சொல்லிடுது. இப்போ உபனிஷத்து பியூட்டிஃபுல்லாக அழகாக கொண்டு போகிறது இந்த விஷயத்தை. அதுக்கப்புறம் இந்த ஜீவாவை பற்றின விஷயம் நம்ம படித்தோம். அந்த ஜீவா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து மந்திரம் இதுக்கு தாற்பயமாக இந்த மந்திரத்தில் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் ஜீவாவை பாயிண்ட் அவுட் பண்ணுறது. அப்படிதான் அந்த ஜீவா எப்படி சுகதுக்கத்தில் இருக்கான், அந்த சுகதுக்கம் எப்படி வருதுன்றதை விஸ்வரூப காட்சியில் ஃபோக்கஸ் பண்ணிச்சு 4, 5, 6. ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஆத்மா அனாத்மா விவேகத்தை காட்டுச்சு. அந்த ஆத்மா யார்? ஸோ பிரத்தக்கு ஆத்மானம் பிரேரிதாரம் ச மத்வா ஞாத்வா அறிந்துகொள். நீ ஆத்மா அனாத்மாவுக்கு வேறானவன் பிரத்தக்கு. அப்படி ஏன் உனக்கு சம்சாரம் இருக்குன்னா, நீ அனாத்மாவாகிய இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை நீனு கிளைம் பண்ணியிருக்கிறதுனால உனக்கு சம்சாரம். அப்போது ஆத்மா அனாத்மா விவேகத்தை இன்ட்ரோடக்ஷன் பண்ணிச்சு உபனிஷத்து. ஓகே, அப்படி பண்ணி ஸோ நீ இதுக்கு வேறானவன்ன்றதை சொல்லிச்சு. நம்ம அது எக்ஸ்ட்ரா ஸோ பரம்பரையில் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எப்படி இந்த பாடி மைண்டு சென்சஸை உலகம் மாதிரி ஜடவஸ்து மாதிரி இதில் எப்படி போட முடியும், அதுக்கு ஒரு லாஜிக் ரூல்ஸை நம்ம 5 விஷயம் படித்தோம். திருஷ்யத்துவாத், பௌத்திக தத்துவாத், சகுணத்வாத், இது சவிகாரத்வாத், ஆகமா பாயினத்வாத். சிம்பிளாக வேணும். ஓகே, பிரம்மம் எவ்வளோ பெருசு? இன்ஃபினிட்டு. ஆகாசவத்து பிரம்மத்தினுடைய இது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஸ்வரூபம் எப்படி வருது? கடவத்து. இப்படி சொல்லிட்டா போகிறோம். இன்ஃபினிட்டு சொன்னால் ஆகாசவத்து, ஆகாசம்ல ரொம்ப பெருசு. இந்த பிரபஞ்சத்தினுடைய ஸ்வரூபம் தன்மை எப்படிப்பட்டது? கடவத்து. முடிஞ்சுது, எல்லாம் படித்ததெல்லாம் புரியுதுல. அது போல் திருஷ்யத்துவத், அது ஆப்ஜெக்டாக பாரு. ஆப்ஜெக்டாக இருந்தால் அது ஜடம், அது சேதனம் இல்லை, அது நீ இல்லை. ஸோ இந்த பாடி மைண்டு சென்சஸ்ஸு உனக்கு தெரியறதா தெரியலையா? உனக்கு தெரியறதா தெரியலையா?
ஓகே, எனக்கு தெரியறது. ஸோ எனக்கு வந்து நாலேஜ் இருக்கா இல்லையான்றது கூட தெரியறது. ஓகே, எனக்கு புரியறது புரியலன்றதும் தெரியறது. இந்த இது எனக்கு புரியறது, இந்த விஷயம் எனக்கு புரியல. ஓகே, அது உனக்கு புரியறதா இல்லையா? இல்லையா? எனக்கு தெரியறது தெரியலன்றது உனக்கு புரியறதா புரியலையா? இப்போ நான் சொல்கிறது உனக்கு புரியறதா புரியலையா? புரியுறதில்ல. அந்த எது புரிஞ்சுக்குதோ அதுக்கு பேர் திருக்கு சாட்சி. இதில் கஷ்டமாக இருக்கிறது. ஓகே, சாட்சி தெரிஞ்சுக்கிறது என்ன கஷ்டம் இருக்கிறது? ஆனால் தெரிஞ்சுக்கிட்ட நீ அறிவு வந்துடுத்து உனக்கு. ஆனால் என்ன பண்ணுற, அனாத்மாவை கிளைம் பண்ணின்னு இருக்க. புரியுதா? ஒரு க்ஷணம் விட்டுட்டா பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை வந்து நானுன்னு சொல்கிறோம். அப்போ தான் அப்போ எப்பெல்லாம் வருதோ அப்போ இது திருஷ்யத்வா அப்படின்னு கொண்டு வரணும். அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நீ ஒரு க்ஷணம் இந்த கிளாஸை விட்டுட்ட பிறகு அடுத்த க்ஷணத்துக்கு அனாத்மா பிரபஞ்சத்துக்கு போயிடும். அதுலேருந்து என்ன தெரியுது? திருஷ்யத்வாத், பௌத்திகத்வாத், சகுணத்வாத், சவிகாரத்வாத், ஆகமாபாயினத்வாத். அதை போட்டுக்கிட்டே சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி காசு கொடுத்தாது ஒரு ஆளை வச்சுக்கணும், சொல்கிறா இதை திருப்பி சொல்லு. நான் ஒரு நட்சத்திரம் என்னை கூட்டிகிட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோ, அவன் சொல்லிகிட்டே இருப்பான். புரியுதா? அவன் சொல்ல வாய் மூட்டுறான்னு கூட நான் அவங்ககிட்ட முன்னாடி சொல்லி வச்சுக்கணும். நான் அடித்தாலும் சரி, நீ திட்டினாலும் சரி, உதச்சாலும் நீ வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த விஷயத்த. புரியுதா? அப்படின்னு அப்படி வச்சுக்கிட்டோம்னா இப்படி பண்ணால் தான் நடக்கும் போல இருக்குது. இந்த அனாத்மாவிலேருந்து ஆத்மாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்டில் அனாத்மா விஷயத்துக்கு போய்டுவோம். சப்ஜெக்டு அப்படியே பேசும்போது அந்த அனாத்மாவில் ரொம்ப பீக்கில் இருக்கிறது வந்து இன்னொருத்தரை பற்றின குறை. இதில் ஒரு மஜா இருக்குது நிஜமாவே. அப்படியே பேசிட்டு போய் யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லணும்னு வச்சுங்களேன், அது உண்மையும் கூட இருக்கும். சம்டைம்ஸில் நிறைய டைம் உண்மையாக இருக்கும். ஓகே, அது பேசுறதுனால உனக்கு என்னது? அது அனாத்மா விஷயமா ஆத்மா விஷயமா? இல்லை. ஆனால் அதில் தான் நமக்கு மைண்டுக்கு நாட்டம் இருக்குது. ஓகே, அதனால் பிரத்தக்கு அப்படி சொல்லிக்கணும். இதெல்லாம் ஷார்ட் ஃபார்மில் என்ன பிரத்தக்கு அப்படி சொல்லிட்டா போகிறோம். கடவத்து மாதிரி நம்மக்கிட்ட வந்து பிரத்தக்கு கடவத்துன்னா இந்த ஹோல் பிரபஞ்சத்தை உனக்குள்ளார கொண்டுனா பிரத்தக்கு அப்படி சொல்லணும். புரியுதுல? உங்கள் வீட்டுக்குள்ளார வந்து பவுஸ் கிட்ட சண்டை வந்துன்னா பிரத்தக்கு அப்படி சொல்லணும். புரியுதா? இப்படி காட்டணும். பிரத்தக்கு நம்ம சண்டை போகிறது அனாத்மா பிரபஞ்சம். எவ்வளோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அலாரம் வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ ஒரு 1 hour அலாரம் வச்சுட்டு நம்ம இதுக்குள்ளே அனாத்மா பிரபஞ்சத்தை சண்டை போடுவோம். அலாரம் அடித்த பிறகு நம்ம ஆத்ம பிரபஞ்சத்துக்கு வந்துடுவோம். வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த வேஸ்ட் ஆஃப் டைத்தை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் அந்த இது இருக்கு இல்லையா, அது என்ன இது ஸோ எக்ஸாஸ்ட் ஆகணும். அந்த எக்ஸாஸ்ட் ஆகிறதுக்காக ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதா? அப்படி நம்ம பிளான் போட்டு சண்டை பண்ணணும். அன்பிளான்டாக சண்டை போடக்கூடாது. சப்போஸ் அன்பிளான்டாக சண்டை வந்துன்னா பிளான் பண்ணிக்கணும். புரியுதுல உங்களுக்கு? அப்போ ஈஸியாக போயிடும். நமக்குள்ளே வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு குயிக்காக ஷிஃப்ட் ஆகிடும். எஃப்ஐஆர் வந்து குயிக்காக ஆகிடும். இது நம்ம பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு இந்த 4, 5, 6 தொடர்ச்சி என்னாச்சுன்னா 7, 8ல் ஞானா தேவ மோக்ஷம் தேவம் ஞாத்வா முச்சதே. அந்த தேவம், இங்கே தேவம் சொல்கிறத நம்ம பிரம்மன் ஈஸ்வரா ரெண்டுத்தையும் கலந்து சொல்லிட்டு இருக்கோம். சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம். எந்த கான்டெஸ்ட்டில் எப்படி பண்ணணுன்றதை அப்படி நம்ம பார்த்துக்கணும். புரியுதா? அதனால் முக்கியமான செய்தி என்ன சொல்கிறது? 9வது மந்திரத்தில் ஜீவா ஈஸ்வரன் ஜீவாவை ஈஸ்வரன் படைக்கவில்லை. ஓகே, ஜீவா ஒன்லி ஃபார் கர்மபலதாத்தா. அதுவும் கூட இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு வேண்டிய அளவுக்கு புண்ணிய பாபத்தை எடுத்துண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சரீரம் கொடுக்குறார். ஓகே, ஸ்தூல சரீரத்தை. ஓகே, இந்த சூக்ஷ்ம சரீரமும் கூட ட்ராவல் பண்ணுறது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தையும் இந்த ஸ்தூல சரீரத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த குடும்பத்தில் இந்த வினை போடுவோம். புரியுதா? இந்த நாட்டில் போடுவோம், இந்த க்ஷணத்தில் போடுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு மாத்திரம் அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. புரியுதா? ஆனால் காரண சரீரம் நம்மளோட சொந்த தொகுதி. அதுதான். அது இல்லாமல் ஈஸ்வரன் கூட நம்மளை படைக்க முடியாது. புரியுதுல? அப்போ ஈஸ்வரன் படைக்கவில்லைன்னு இங்கே ஒரு 9வது மந்திரம் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்தியை கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து
ஸோ 6 தத்துவம் அனாதின்றதை விசாரம் செய்தோம். ஓகே, அதில் 3 வந்து இங்கே சொல்லுச்சு. ஓகே, இந்த ஜீவா அனாதி, பரமாத்மா அனாதி, ஜீவாத்மா பரமாத்மா அண்டு மாயா 3 அனாதி. இது 3 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டா போகிறோம். அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுது உபநிஷத்து. அதுக்கப்புறம் வந்து 10வது மந்திரத்தில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வேல்யூ மந்திரம், வேறு எதுலையும் கிடைக்காத ஒரு மந்திரம், விஸ்வம் மாயா நிவர்த்தி. 3வது மந்திரத்தில் வந்து மாயாவை அறிமுகப்படுத்துது உபனிஷத்து. ஓகே, அது வந்து தேவம் சக்தியும் அப்படி சொல்லிச்சு. ஓகே, அந்த சக்தியில் தான் இந்த பிரபஞ்சம் வந்து இது இருக்கிறது. மாயா சக்தினால ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார். நம்ம எப்படி கனவை வந்து நித்ரா சக்தினால நம்ம கனவை படைக்கிறோமோ, அப்போ இந்த ஹோல் சப்ஸ்டன்ட்னு சொல்ல முடியும். இந்த டேபிள் இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதனுடைய சப்ஸ்டன்ட்டு, ஒரிஜினல் சப்ஸ்டன்ட் வந்து திரிகுணாத்மிகா மாயா. நமக்கு என்ன இருக்கு? திரிகுணாத்மிகா நித்ரா. ஓகே, நித்ரையில் பெரிய பெரிய 3 டைமென்ஷனாக நம்ம உண்டாக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் கூட பண்ணுறோம், நம்ம ஃபோட்டோவில் கூட பண்ணுறாங்க. இப்போ நேற்றுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை போட்டா 3 டைமெண்டில் இருக்குன்னா இப்படி தெரிய பார்க்கணும். அது அதுலேயே தான் இருக்குது, ஃபோட்டோவில் இருக்குது. புரியுதா? அப்போது இதெல்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க இப்போலாம். இப்போ 3 டைமென்ஷனில். ஓகே, ஜீவசிருஷ்டிலே பண்ண இருக்கிறது. அப்போ ஜீவசிருஷ்டிலே 3 டைமென்ஷன் பண்ணும்போது பகவான் பண்ண முடியாதா? அதுவும் மாயா சக்தி எவ்வளோ பெருசு இருக்குது, மாயாவுடைய சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கிறது? ரிம் சைஸுக்கு இருக்குது. அந்த 4வது மந்திரத்தில் சொன்னோம், எவ்வளோ ரிம் சைஸ் இருக்கோ அவ்வளோ சைஸு மாயா சக்தி இருக்குது. ஓகே, அதனால் பிரம்மன் எத்தனை சைஸ் இருக்கிறதோ அவ்வளோ இருக்கு. பாம்பு எத்தனை சைஸ் இருக்கும் கயிறில்? ஓகே, கயிற்று பாம்பில் எத்தனை சைஸ் இருக்கும்? பாம்பு கயிறு எவ்வளோ நீளம் இருக்கிறதோ அவ்வளோ சைஸு பாம்பு இருக்கும். புரியுதுல? அதனால் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஒன்று சத்தியம், இன்னொன்று மித்யா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இது புரிஞ்சுனா நமக்கு சௌரியமாக இருக்கும். சரி, அதனால் ஸோ பிரம்மம் சத்யா, மாயா மித்யா. இப்போ கனெக்ஷன் புரியணும் உங்களுக்கு, சம்பந்தம். மாயா மித்யா சொல்கிறதுனால தான் அந்த மாய பிரபஞ்சம் மாயிக்கம் இருக்க அந்த பிரபஞ்சத்தை மித்யான்னு சொல்கிறதுக்கு முடியும். அதுக்கு அத்தாரிட்டி பிரமாணம் இந்த மந்திரம். அப்படின்னா இப்போ பிரம்மம் சத்தியம், ஜெகன் மித்யா. அந்த ஜெகன் மித்யான்னு சொல்கிறதுக்கு உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா மாயா நிவர்த்திகி. எதை ஒன்றை நீக்க முடியுமோ அது மித்யா. நல்லா புரிஞ்சுக்கணும். எதை ஒன்று நீக்க முடியுமோ அது மித்யா. நம்ம சரீரத்தை நீக்க முடியுமா? நீக்க முடியாதா? உனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலாலும் ஒரு நாள் சரீரம் நீக்கப்படும் மற்றவங்களால. புரியுதுதா? அவங்க நீக்கிறதுக்கு முன்னாடி இந்த சரீரத்தை நீ நீக்கிட்டேன்னா மனசுக்குள்ளற யூ ஆர் த கிரேட். புரியுதுல? ஸோ மைண்ட் வந்து நீக்க முடியும், யுவர் சென்சஸ் ஆர்கன்ஸ் நீக்க முடியும், இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதை தான் நீ வந்து மூச்சுன்னு இருக்கும் போதே நீ பண்ணிடணும். அதுக்கு பேர் உத்திஷ்ட, ஜாக்கிரத்தில் உத்திஷ்ட அப்படி சொல்கிறது உபநிஷத்து. புரியுதா? அதுக்கு என்ன பண்ணும்? அதில் உத்திஷ்ட ஜாக்கிரத என்ன சொல்றது? அப்புறம் மந்திரா பிராப்பியவரான் நிபோதத்தை. அதுதான் குருஷியல். நீனே எழுந்துன்னு முழிச்சு பார்த்தா ஜாக்கிரதையில் உத்திஷ்டம் வராது. குருமேவ அபிகச்சே ப்ளஸ் சமித் பாணிகி. அது ஒன் ஆஃப் த குருஷியல் வேர்டு. சமித் பாணிகி ஒன்லி ஃபார் சிஷ்யாவுக்கு மாத்திரம் இருக்க வேண்டிய குணம். வெல்விஷருக்கோ டிவோட்டிக்கோ பக்தர்களுக்கோ இது கிடையாது, அது சொல்லப்படலை. இது சிஷ்யாளுக்கு மாத்திரம் சமித் பாணிகி. அந்த ஒரு வார்த்தை இருக்க அதில் எல்லா விஷயமும் வந்துடுது. அதுக்கு அந்த சமித் பாணிகின்றது பக்தி சிரத்தை அப்படின்ற சொல்லு. அப்படிதான் அதனுடைய ஒரு ஃபார்ம் தான் இது சமித் பாணிகி. ஓகே, அப்போது ஸோ இது ஆச்சாரியவான் ஞானத்தை ஆச்சாரியவான் என்ன ஆச்சாரியவான் புருஷா. யார் ஆச்சாரியனை உடையவனோ அவனுக்கு ஞானம் கிடைத்து விட்டது டிக்ளர். எப்போ வந்து ஆச்சாரியவான் கிடைப்பான்? சமித் பாணிகி. எப்போ சமித் பாணிகி? குருமேவ அபிகச்ச போனோம். எப்போ குருமேவ அபிகச்சதே? பரீட்ச லோகான். எப்போ பரீட்ச லோகான்? ஸ்வதர்மம். புரியுதுல? எப்போ ஸ்வதர்மம்? பரதர்மம்.
பரதர்மம் ஏகப்பட்ட அடி உத வாங்கினவன் சுதர்மத்துக்கு வந்து சுதர்மத்திலேருந்து அந்த சமுதாயத்தில் இருக்கிற விஷயத்தை பட்டு பட்டு அதுக்கப்புறம் பரீட்சலோகான் நிர்வேதமாயா. அந்த வைராக்கியம் என்டையர் ஜீவ ஜகத் ஈஸ்வராவை விட்டு நீ குருமேவ அபிகச்சே. புரியுதுல? மாயா நிவர்த்திக்கு அப்புறம் ஞான பலத்தை 11 சொல்லுச்சு. ஓகே, அங்கே தேவம் ஞாத்வா சர்வ பாசைஹி விமுச்சதே பகானி முச்சதே, எல்லா பந்தங்களும் விடுபடுன்னு சொல்லிட்டு உபநிஷத்தை அங்கங்க கோட் பண்ணிட்டே வந்தது. திருப்பி 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 சொல்றதுனுடைய பூஜ்ய விசாரம் என்ன? அது மீமாம்சா சட்லிங்கம் என்ன? அபியாச ஒன் லிங்கம். ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்றது தாத்பரிய நிச்சயம். தாத்பரிய நிச்சய ஷட்லிங்கம். அதுல ஒன்று அபியாசம். உபனிஷத்து திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றதுன்னா கவனமா இருக்கணும்னு அர்த்தம். அந்த இடத்துல திருப்பி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும், அதை நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி திருப்பி திருப்பி சொல்றது மாத்திரம் ஒரு 10-20 எடுத்து அதை பொறுக்கி அதை நீ வாழ்க்கையில் கொண்டு வந்தாலே போறோம், முக்த புருஷன் தான். புரியுதா? அதனால இதனால என்ன பிரயோஜனமா? ஷீனகி கிளேசைகி, பஞ்ச கிளேஷ போயிடும். அப்போ பதஞ்சலிக்கு வேண்டியது சோர்ஸ் இங்கே தான் கிடைக்கிறது. இங்கே அந்த விஷயத்தை இங்கே ஒரு விஷயத்தை அப்படியே நைஸாக உள்ள சொல்கிறது. யோக சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயத்தை இங்கே சொல்லி அடுத்த அத்தியாயத்துக்கு யோகத்தை கொண்டு போகிறது. ஒரு சூக்ஷமாக கொண்டு போகுது உபநிஷத்து. ஓகே, நைஸாக நிறைய அறிவு இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை சொன்னால் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போ பார்க்கலாமா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ என்ன சுவாமிஜி வேற என்ன? அப்படிதான் பார்க்கலான்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? போயிட்டு வான்னு அர்த்தம். ஆஹா, புரியாது. ஃபிசிக்கலாகவும் செஞ்சு அப்படியே கூட்டிகிட்டு போய் வெளியில் கொண்டு போய் டோர்லன்னு அப்போ பார்க்கலாமா? அப்புறம் சுவாமிஜி ஒரு விஷயம் மறந்து போயிட்டு, ஒரு வேர்டு சொன்னால் இன்னொரு வேர்டை புரிஞ்சுக்கணும். புரியுறதுல? அப்போ நீங்கள் இது கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் எந்த வழியாக போகிறீங்க? நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லணும். எது கேட்குற? எந்த வழியாக போகிறேன்னு? 2 வீலர் 4 வீலர் வச்சுருப்பேன் நீ அப்படியே ஒரு கொஞ்சம் தோற்றிக்கலான்னு. அது இந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை சொன்னால் இன்னொரு விஷயத்தை கேட்ச் பண்ணிக்கணும். ஒரு விஷயத்தை சொன்னால் ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிறது இல்லை, அது கூட பண்ணிக்கலாம். அது ரிலேட்டிவாக அதனுடைய விஷயமா புரிஞ்சுக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஷீனகி கிளைசைகி. அப்புறம் 12வது மந்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம், டிண்டிமா. டீட்டெயிலாக படிச்சோம் நம்ம வேதாந்த. டிண்டிமா என்ன? ஜீவ ஜகத் ஈஸ்வரா ஒன்லி அப்பியரன்ஸ். ட்ரையாங்கல் ஃபார்மேட் ட்ராப் பண்ணு. அதுக்கு இங்கே தான் அத்தாரிட்டி மந்திரம். ஓகே, ட்ராப் பண்ணிட்டு எதுக்கு போனா? பைனரி ஃபார்மேட்டுக்கு போ. ஓகே, பைனரி ஃபார்மேட் என்ன? சத்திய மித்யா. ஓகே, ஸோ சத்திய மித்யான்றது என்ன? சிரவண மனன நிதித்தியாசனம். புரியுறதா? சிரவண மனன நிதித்தியாசனம். அப்போ ஏத்தத்து பிரம்மம் சர்வம் புரோக்தம் திரிவிதம் அப்படி சொல்லிடுது. ஓகே, இது பண்ணிட்டு அப்புறம் 12 தொடர்ச்சியாக 13, 14 இந்த சரீரத்திலேயே ஆத்மாவை தெரிஞ்சிக்கொள்றது எப்படி அப்படி சொல்லி அப்புறம் 13, 14 தெரிஞ்சு அந்த அரணிக்கட்டையை எப்படி இழைக்கிறது. ஓகே, அந்த கட்டை ரெண்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் தான் அது நெருப்பு வரும். அதில் குரு சிஷ்யா கொஞ்சம் அப்படி அப்படி ரஃப்பாக இருப்பா. அப்போ தான் அது ரெண்டு தைச்சா அதுக்கு மழை மழைன்னு சொல்லி, சுவாமிஜி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் சுவாமிஜி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் சுவாமி அப்படின்னா ஒன்றுமே தராது. புரியுதுல? நடு நடுவில் புரியாதெல்லாம் கேட்கணும். அப்படியே புரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு போயிடக்கூடாது. புரியுதுல? ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் விட மாட்டாங்க. எல்லாம் அவருக்கு புரியுறதா இருக்கிற வரைக்கும் கேட்பான். அதனால நெருப்பு பற்றிக்கும். புரியுதுதான்? இது இது என்ன? அப்புறம் உபநிஷத்து கடைசியில் என்ன சொல்லிடுது 15ல், சப்போஸ் ஈரக்கட்டையாக இருந்தால் நெருப்பே அவர் குரு அழைச்சாலும் சிஷ்யன் அழைச்சாலும் ஒன்றும் வராது, பிரயோஜனப்படாது. அப்போ கட்டை நல்லா காயணும், அரணிக்கட்டை நல்லா காயணும். அது சாதன சதுஷ்டயம் சொல்லி அதில் என்ன சொல்லிச்சு 15ல் சத்திய தபஸ் என்ற சாதன சதுஷ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுது. புரியுதா?
ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணின பிறகு அப்போது இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ட்ரையாங்கல் ஃபார்மெட்லேருந்து நீ ஷிஃப்ட் டு பைனரி ஃபார்மெட்டுக்கு போகும்போது இன்டர்மீடியட் ஒன்று இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா வெச்சா குடுமி சர்ச்சா மாட்டேன். இந்த ஆக்சிலண்ட் ஒன்று இங்கே இருப்போம், இல்லைன்னா அப்படியே போய் இங்கே இருப்போம். டெங் டாங் பெல் நடுவில் மீடியேட்டராக இன்டர்மீடியேட்டும் ஒன்று இருக்கு, அதை விட்டுடுவான். ஓகே, அது என்னன்னா ஸோ வேர்ல்டு டிபெண்ட் டு காட் டிபெண்ட், காட் டிபெண்ட் டு செல்ஃப் டிபெண்ட். செல்ஃப் டிபெண்ட் தான் சத்திய மித்யா விசாரம். புரியுதா? அதுக்கு முன்னாடி வேர்ல்டு இருக்க அதை டிஸ்மிஸ் பண்ணி சொல்லிருக்கு. புரியுதா? அதுக்கு நடுவில் வந்து அந்த ஈஸ்வரனை வேர்ல்டுலேயும் பிடிச்சிக்கணும், மீடியேட்லேயும் பிடிச்சிக்கணும், லாஸ்ட்டும் பிடிச்சிக்கணும். புரியுதா? அந்த ஈஸ்வரா கனெக்டட் டு குரு சாஸ்திரம். புரியுறதா? அப்போது ஈஸ்வரனை வந்து நீ எவ்வளோ தூரத்துக்கு இன்வோக் பண்ணி அந்த ஈஸ்வரத்துக்கு கொண்டு போகிறையோ அவர் வந்து குரு சாஸ்திரத்தை கொடுத்துருவார். ஓகே, இதெல்லாமே டார்ச்சு. ஓகே, நீ நன்னா பண்ண 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 என்ன கொண்டு போய் குரு கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவார். அந்த குரு சாஸ்திரத்தை ஈஸ்வராவை பண்ணும்போது நீ வந்து மற்றது டிபெண்டாக இல்லாமல் இப்போ இவால டிஃபெண்ட் பண்ணணும். குரு சாஸ்திர ஈஸ்வரா ஷிஃப்ட் பண்ணணும் இப்போ. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க சொல்கிறத வந்து மெயினாக எடுத்துக்கணும், மற்றது சொல்கிறது சைடில் வச்சுக்கணும். புரியுதா? அப்படி கொண்டு வரணும். அப்படி கொஞ்சம் வருஷம், கொஞ்சம் காலம், கொஞ்சம் ஜென்மம் பண்ணினா நம்ம வந்து பைனரி ஃபார்மெட்டுக்கு போகலாம், சத்தியமித்யாகும். ஓகே, ஷிஃப்ட்டு. ஓகே, அது என்னது? அங்கே ஒரு ரூபாயில் உனக்கு உதவி கிடையாது, ஜீவா கிடையாது, ஈஸ்வரன் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது. செல்ஃப் டிபெண்ட். திஸ் இஸ் நிஷ்டா. அந்த நிஷ்டாவை உபநிஷத்து வந்து தொடர்ந்து எம்பசைஸ் பண்ணுது. ஓகே, தியானம் தியானம்ன்றலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே நிஷ்டையில் போட்டு அந்த பிரம்மத்தை ஸ்வரூபத்தை நம்ம எப்படி அடையிறது. அப்போ தியானம் சொன்னால் ரெண்டு விதத்தில் இருக்கிறது. ஒன்று பேசிக் ஃபண்டமெண்டல் தியானம் இருக்குது, இன்னொன்று எண்ட் ஆஃப் த லைஃபு எல்லா விதமான ரோடு மேப்பு முடித்த பிறகு தியானம் இருக்குது. அதுக்கு பேர் நிதித்தியாசனம், நிஷ்டா. தத் சிந்தனம், தத் கதனம், தத் பிரபோதனம் மீன்ஸ் பைனரி ஃபார்மேட். இதில் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த இன்டர்மீடியட் ஒரு விஷயத்தை வந்து யாரும் எம்பசைஸ் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக. ஓகே, அது வந்து எல்லா இடத்துலையுமே கஷ்டம். இந்த இன்டர்மீடியட்டில் நம்ம கொஞ்சம் அளவாக சாப்பிடனா முடியாது. சாப்பிடாமல் இருந்துடலாம், நிறைய சாப்பிடலாம். புரியுதா? பேசாமல் இருந்துடலாம், ஆனால் பேசிகிட்டே இருக்கலாம். அளவோடு பேசுறது கஷ்டம், அளவோடு இருக்கிறது, அளவோடு தூங்குறது கஷ்டம். இந்த மீடியம் இருக்க, இந்த மிடில் பாத்து தான் ப்ராப்ளம். ஓகே, இந்த மிடில் பாத்துனா அது லட்சியம் இல்லை, வயா மிடில் பாத். ஓகே, அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இந்த விஷயத்தை ஜாக்கிரதையாக பண்ணணும். இது திடீர்னு எனக்கு தோணிச்சு, அதனால் இன்றைக்கி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வெற்றிகரமாக இது உபநிஷத்து என்ன சொல்லிடுச்சு, ஸோ பியூட்டிஃபுல்லாக முடிச்சது. எப்படி முடிஞ்சது? தது பிரம்ம உபனிஷத்து பரம். தது பிரம்ம, அந்த பிரம்மன் உபனிஷத்துடைய பரம், வேதாந்த பரம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரம்மன் தான் அல்டிமேட் ரியாலிட்டி. ஜீவ ஜகத் ஈஸ்வர ரிலேட்டிவ் ரியாலிட்டி. ரிலேட்டிவ் ரியாலிட்டினா அன்ரியல்னு அர்த்தம். ஆனால் உனக்கு யோகிதை வர வரைக்கும் அந்த அன்ரியல் ரிலேட்டிவ் ரியாலிட்டியில் பண்ணுறதுனால அதுக்கு பேர் வியாவகாரிக சத்தியம். ஒன் டே எப்படி வந்து சொப்பனத்தில் இருக்கும்போது விவகாரமாக இருந்து முடிச்சுண்ட பிறகு அது பிராதிபாசிகமாக மாறுறதோ, அதுபோல் ஜாக்கிரத அவஸ்தையில் இருக்கிற விவகாரிக சத்தியம் ஒரு நாள் பிராதிபாசிகமாக மாற்றணும். ஒரு ஆச்சாரியார் என்ன பண்ணாருன்னா, ஜாக்கிரத அவஸ்தையை மாதிரி சொப்பன அவஸ்தைன்னு ஒரு கிளாஸ் எடுத்தார். ஓகே, ஒரு பிரகரண கிரந்தத்தில் படித்தோம். ஓகே, சொப்பன அவஸ்தை மாதிரி இது ஜாக்கிரத அவஸ்தை மாதிரி சொப்பன அவஸ்தைன்னு சொல்லிட்டார். இது ஒரு எக்ஸ்ட்ரீம். அது சில ஃபோட்டோலாம் இப்படி இப்படி இருக்க ஃபோட்டோவை இப்படி போடுவான் உனக்கு அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காக. அது போல் அந்த அந்த பிரகரண கிரந்தத்தில். ஓகே, என்ன பிரகரண கிரந்தம் அப்புறம் எனக்கு சொல்லுங்கள், யோசிச்சு.
ஜாக்கிரத அவஸ்தா மாதிரி சொப்பன அவஸ்தா அப்படி. இப்போ புரியுதுல? இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஸோ ஜாக்கிரத் சொப்பன அவஸ்தையில் விவகாரிக சத்தியம் இருக்கு. யாருக்கு? சொப்பனம் கண்டுன்னு இருக்கும்போது அது விவகாரிக சத்தியம். கரெக்டா? மூச்சவனுக்கு தான் கனவுல கண்டது விவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது போல இந்த ஜாக்கிரத அவஸ்தா எப்போ பிராதிபாசிகமாக மாறும்? ஜாக்கிரத உத்திஷ்ட பிராப்பியவரான் நிபோத்தத்தை, எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டடாக இருக்கிறது. ஓகே, இப்போது ஸோ அதனால் இது போனால் அது வருமா, அது போனால் அது வருமா அப்படின்னா, உத்திஷ்ட கொஞ்சம் மூச்சவன் தான் குருக்கிட்ட போவான், குருக்கிட்ட போனவன் தான் மூச்சுக்க முடியும். இப்போ புரியுதுல? இது ரெண்டு கனெக்டட் இன்டர்லிங்காக இருக்கிறது. கொஞ்சமாவது சுருன்னு நிர்வேதமாயா வந்தால் தான் குருக்கிட்ட போவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு பக்கத்தில் இருந்தாலும் குருக்கிட்ட போவான். சப்போஸ் குரு கிட்டக்க இருந்தாலும் கூட குருக்கிட்ட போக மாட்டான். நல்ல நிறைய பேசிகிட்டே இருக்கலாம், ஆனால் சப்ஜெக்டிவாக இருக்காது, எல்லாம் ஆப்ஜெக்டிவாக இருக்கும். இப்போ புரியுதுல? ஆனால் சப்ஜெக்டிவாக இருக்கும். எந்த சப்ஜெக்டு? பர்சனலாக இருக்கும். வெரி டிஃபிகல்ட் இது. அப்போது இந்த இந்த விஷயம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள அந்த கரணத்தில் அது மாற மாறத்தான் குரு கிட்ட பேசுறது கூட குரு கிட்ட இருக்கும். இல்லைன்னா இது இருந்துட்டே கூட பலவிதமாக நம்ம பேச முடியும், செய்ய முடியும். அத்தனை சூக்ஷமமான ஒரு விஷயம் இது. ஓகே, இந்த உறவு. ஸோ இதை லிங்க்கு, மோக்ஷன் லிங்க்கு, முமுக்ஷு லிங்க்கு, குரு லிங்க்கு, சிஷ்யா லிங்க், சாஸ்திரம், இதெல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்காக இருக்கிறது. புரியுதா? ஆனால் மேலோட்டமாக பார்த்தா ஒரு தினசாக இருக்கும். அது போக 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 தான் ரிஃபைண்ட் ஆகிண்டே வரும். எதுவுமே விரோதம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குவாலிஃபை பண்ணிகிட்டே வரும். அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும். இது ஃபஸ்ட் அத்தியாயத்தில் வரக்கூடியது. அப்போது இங்கே என்ன சொல்கிறோம்னா, ஸோ இது அனுபூதிக்கான விஷயம். இந்த அனுபூதி வரத்துக்கு அனுஷ்டானம் தேவைப்படுது. இப்போ அனுஷ்டானத்துக்கு பெஸ்ட்டு என்ன? யோக சாஸ்திரம். புரியுதா? அதனால் நம்ம ரெண்டு ஆளை மறக்கக்கூடாது. பதஞ்சலியும் விஸ்வாமித்திரையும் மறக்கப்படாது. ஓகே, விஸ்வாமித்திரா காயத்ரி மந்திரத்தை கொடுத்தவர், என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஓகே, அது போல் பதஞ்சலி இது எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு இது கொடுத்துருக்காரு, அனுஷ்டானம் பண்ணுறதுக்கான சிலருக்கு. ஓகே, அதுக்கு இப்போ நம்ம போவோம். சார் எப்படி இங்கே கொண்டு போகிறாரு? முதல் மந்திரம் படிப்போம். 2வது அத்தியாயம் முதல் மந்திரம். யுக்ஞான பிரதமம் மனஹாம் தத்வாய சவிதா தியஹாம் அக்னேர் ஜோதிர் நிச்சாய பிருத்திவ்யா அத்யாபரத். ஸோ இதில் எப்போ யோகன்னு வந்திருக்கிறதோ, யோகத்துக்கான சப்ஜெக்ட் மேட்ரு யாரு? இல்லை, யோகத்துக்கான சப்ஜெக்ட் மேட்ரு எதை பேஸ் பண்ணி பதஞ்சலி யாரை மையமாக வச்சு எடுத்துன்னு போகிறாரு? மனசு. மனசு மனசு இன்னைக்கு வரைக்கும் மனசை வச்சு படம் எடுத்தானா அது சக்ஸஸ் ஆகிடும். புரியுதா? அப்போது மனசு, ஏன்னா மேஜர் ரோலில் டோட்டல் ரோல் நமக்கு பண்ணுறது மைண்டு தான். பாடி சும்மா பாடி, அது அதையே சொல்லிப்பாரு. பாடினா என்ன அர்த்தம்? பாடினா கவர். ஓகே, பாடி. அதுக்கு உள்ள இருக்கிறது இந்த மைண்டு மனசு. புரியுதுல? அப்போ இந்த மனசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்ட்? புரியுதுல? அப்போ மனசு, இந்த மனசை மையமாக வச்சு மனசுக்காக பிரார்த்தனை பண்ணுற ஸ்லோகம் முதல்ல 4-5 ஸ்லோகம் வரும் மந்திரம். ஓகே, மனசுக்காக பிரார்த்தனை பண்ணுறது. ஓகே, அப்போது ஸோ வேதம் தான் எனிதிங், எல்லா சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் எங்கே இருக்குது? வேதம். நான் கடைசி நம்ம விவேகானந்தாவோட ஃபங்க்ஷனில், கடைசி ஃபங்க்ஷன் நம்ம திருப்பி சக்தி காரியாலயத்தில் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இங்கே இருக்கவங்க பேசணுங்க அத்தனை பேரும் அதனுடைய சோர்ஸ் ஆஃப் எங்கே இருக்குது அப்படின்னா வேதம். ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இப்படி தான் விதவிதமாக பேசினா கூட
இந்த சோர்ஸ் எங்கே இருக்கிறது? வேதம். இதை வந்து நாலெட்ஜபிளாக இருக்கிறவாலும் மறந்து போய்ட்றான். எல்லா நாலெட்ஜும் பராவித்யா அபராவித்யா ரெண்டுமே கிடைக்கிற ஒரு இடம் இருக்குன்னா அது வேதம். அதில் வேதத்துக்கும் மற்ற நூலுக்கும் வந்து சமன்வயப்படுத்தவே முடியாது. புரியுதுதான்? வேதம்ன்றது வேதம் தான். புரியுதுதான்? ராமராவணையோர் யுத்தம் இவ ராமராவண யுத்தம். ராமராவண யுத்தத்துக்கு சமமாக எதை சொல்ல முடியும்? ராமராவண யுத்தம் தான் சொல்ல முடியும். இப்போ வேதத்துக்கு நிகராக எதை சொல்ல முடியும்? வேதம். அப்படி தான் சொல்ல முடியும். அந்த சோர்ஸு தான் இந்த மனசை வந்து பக்குவப்படுத்தி மேன்மைப்படுத்தி அதுக்கு ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு இந்த யோக சாஸ்திரம் உதவி செய்கிறது. ஓகே, இந்த யோகா பதஞ்சலி ரிஷி அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த அனுஷ்டானம் பண்ணுறதெல்லாம் இந்த விஷயத்தை எடுத்துக்கிறார். இந்த உபநிஷத் யோக உபநிஷத்து நிறையா இருக்கிறது, அதில் இந்த உபநிஷத்தும் எடுத்துக்கிறார். ஓகே, அவருடைய இதற்கு ஃபிலாசபி அது வந்து துவைத்தி ஃபிலாசபி, அது வந்து சாங்கியா கிட்ட வந்து எடுத்துக்கிறார். ஓகே, அதில் ஆச்சாரியர் வந்து சங்கரர் இந்த அனுஷ்டானத்தை எம்பசைஸ் பண்ணுவார் பிரம்மசூத்திரத்தில். அந்த இது இருக்கு இல்லையா, அந்த துவைத்தி சம்பந்தப்பட்ட தத்துவம், அந்த தத்துவத்தை வந்து நிராகரிச்சிடுவார். புரியுதா? அப்போ ஒரு பக்கம் மாத்திரம் ப்ரைஸ் பண்ணுறது, இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா? இப்படிதான் இருக்கும். எது வந்து ரைட்டாக இருக்கிறதோ அதை ப்ரைஸ் பண்ணணும், எது ராங்காக இருந்தோ கிரிட்டிசைஸ் பண்ணணும். நேச்சுரல் தானே இது. நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும், அது கிரிட்டிசைஸ் பண்ணுறதெல்லாம் துக்கமாகிடும். புரியுதுல? இதில் நம்ம மைண்டு ரொம்ப பொத்து வளர்த்துருக்கோம். ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்லிடக்கூடாது, ஒருத்தர் ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான். ஒரு வாரத்துக்கு லீவ். எது? டிரான்சாக்ஷனு. அவ்வளோ பூஞ்ச மனசு. புரியுதா? புசுக்குன்னு போயிடும். புரியுதா? மைண்டு வந்து நல்ல எருமத்தோல் மாதிரி இருக்கணும். புரியுதா? எவ்வளோ மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் தாங்குற மாதிரி இருக்கணும் மைண்டு. அப்படி மைண்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். புரியுதா? அதில் மைண்டை ரெடி பண்ணணும்னு என்ன அர்த்தம்? எது என்ன சொன்னாலும் விழுங்க தெரியணும். ஃபஸ்ட்டு கப்ளிக்கணும். வாதாபி ஜீரணமா எப்படி சொன்னாரோ மைண்டில் வந்து உனக்கு கிரகிக்க தெரியணும், ஸ்டே பண்ண தெரியணும். புரியுதா? ஸோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோ, உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு கூட தாங்க முடியல எங்கேயாவது தூக்கு போட்டு செத்துக்கலாம். புரியுதா? இது 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 வந்து எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு தடையாவது வந்துட்டு போகணும்னு வச்சுக்க, செத்து போயிடலான்னு. சில பேருக்கு அடிக்கடி வரும், அது வேற விஷயம், அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அதனால மைண்டு வந்து எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி உண்டாக்கி, புரியுதா? எது என்ன நடந்தாலும் அந்த ஸ்டே பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்கணும். அப்போ அதுக்கு யோக சாஸ்திரம் உதவி செய்யுது. புரியுதா? எஸ்பெஷலி மற்றவாளுடைய பிஹேவியர்ஸு நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டேபிளை அப்படி என்ன சொல்லுவா, இந்த டேபிளை வந்து டர்ன் த டேபிள். உன்னால பிஹேவியர்னால மற்றவங்க கஷ்டப்படுற, அதையும் தெரிஞ்சுக்கோ. ஒரு சைடு மாத்திரம் தெரிஞ்சுக்கிட்ட, மற்றவனோட பிஹேவியரில் நான் ரொம்ப அவஸ்தைப்படுறேன் சாமி அப்படின்னு. உன் பிஹேவியரில் கூட தான் மற்றவங்க அவஸ்தைப்படுறேன். போத் இந்த போத் சைடு ட்ரபிள்ஸில் இருந்தும் வேதாந்தத்துக்குள்ள குழந்தை குட்டியோடு நம்ம வந்திருக்கோம்னா திஸ் இஸ் யூனிக் ஆஃப் குருகுலம். புரியுதுல? ஏன்னா இந்த பக்கம் ட்ரபிள் கொடுப்பான், அந்த பக்கம் ட்ரபிள் கொடுப்பான். கொடுத்தாலும் கூட எல்லாத்தையும் சேர்த்து வந்துட்டு இருக்கும் முறை. தேர்ஃபோர் நம்ம மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. புரியுதுல? ஏன்? யோகா பேஸ்டு இருக்கிறது இங்கே. குருகுலம் வந்து யோகா பேஸ்டு குருகுலம். அதனால் ஸோ கொஞ்சம் அதுவும் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கேன், அதில் ஈவிரக்கம் இல்லாமல் சொல்லின்னு இருப்பேன். இப்படி சொன்னால் அவனுக்கு எது இருக்குமே, பாலிஷாக பேச வேண்டாமா, ஒரு நசுக்கா சொல்ல வேண்டாமா, அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் இல்லை, நீ இருந்தா இல்லாட்டி போ. சில பேர்லாம் போட்டுருவான் ரேட், ஒரு பைசா குறைக்க மாட்டான். ஏன்னா கொஞ்சம் ஏற்றுன மாதிரி ஏற்றி கொஞ்சம் குறைவிடா, அப்போ தான் என் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷம். ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவான். புரியுதா? ஃபிக்ஸட் ப்ரைஸ். நம்ம குருக்குல ஷாப்பு ஃபிக்ஸட் ப்ரைஸ். புரியுதா? அதனால் அதையும் தாண்டி 36 கேம்ப்பு நம்ம வந்திருக்கோம்னா இவன் மைண்டு எத்தனை ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இப்போ யோசிச்சுப்பார். நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் முதல்ல எப்படி இருக்குன்னு அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது போற மாட்டுது. இதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது, பெருசாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படிதான் சும்மா கொஞ்சமாக ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த பிரச்சனை இருக்கிறது. ஓகே, ஏதாவது இன்ஃபினிட்டுக்குள்ளே இருக்கிறது ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா என்ன, உன் பேராசை இன்ஃபினிட்டே நானுன்னு புரிஞ்சுக்கணுன்றதுக்காக பண்ணிட்டோம். அப்போ நீ எது பண்ணினாலும் அது வந்து பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால் இதில் என்ன பண்ணணுன்றதை பார்க்கணும். ஸோ யோகாவில் எம்பசைஸ் வந்து அதிகமாக வந்து உபாசனை எம்பசைஸ் இருக்கும். புரியுதா? அந்த உபாசனை மூலியமாக துரு கிரமமுக்தி வரைக்கும் போகலாம். அதில் புரியுதா? நம்மளுடைய ஐடியா இங்கே இருக்கவங்க பகிரங்கமாக கிரமமுக்தி ஐடியா கிடையாது நமக்கு. அத்திர சமுஷ்ணுதே அமிர்தம் இக பவதி, இங்கேயே அந்த அமிர்தத்தை அடையணும். அதுதான் இருக்கிறதுலேயே இன்டெலிஜென்ட். புரியுதா? அதனால் அங்கே போய் அடுத்த ஜென்மத்தில் போய் புது இடத்துல போய் எப்படி போய் அந்த பாடத்தை கற்றுக்க அந்த பிரம்மாஜி வரை ஏதாவது 4 பக்கம் வர சொல்லிட்டு இருப்பார். 4 பக்கம் தலை இருக்குது. நம்ம ஓடி ஓடி போய் அந்த பக்கம் போய் கேட்கணும். எதற்கு ஒரு தலையில் ட்ரபிள். புரியுதா? அதனால் எனக்கு நான் இமேஜினேஷன். புரியுதா? ஆசுலாயினர் ஒருத்தர் இருந்தார், மகரிஷி. அவருக்கு குரு வந்து பிரம்மாஜி. அவர்கிட்ட எப்படி கற்றுருப்பார் அவர்? திடீர்னு அந்த வாய் பேசும். புரியுதா? யோசிச்சு பாருங்க. ஓகே, ரிக்வேதத்திலேருந்து அது பேசுவார், சாமவேதத்துலேருந்து இது பேசுவார், அதில் இதில் பேசுவார். இவன் 4 வேதத்துலையும் இப்படி பேசுறாருன்னா, சப்போஸ் 4 வேதம் ஒரே நேரத்தில் பேசினார்னா இவன் என்ன சிவ ஆசுவாயினர்? யோசிச்சுப்பார். அதில் ஒரு தலை உள்ளவர்கிட்ட பேசுறதே ஒரு உத்தமமான விஷயம். அதில் இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா கிரமமுக்தி நாட் எலிஜிபிள், ப்ராக்டிக்கலாக நாட் எலிஜிபிள். அதனால் இங்கேயே இதை அமிர்தத்தை அடையிறது தான் பெஸ்ட்டு. கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிற இடத்துல நம்ம முடிச்சுட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. புரியுறதுல? அதனால் இங்கே தான் பெஸ்ட்டுன்னு தோன்றது. அதனால் கிரமமுக்தி நமக்கு நாட் ரெலவெண்ட்டு. இந்த ஜீவன் முக்தி தான் நமக்கு ரெலவெண்ட்டு. புரியுதா? அதனால் கஷ்டமோ நஷ்டமோ இந்த பிறவிலே நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். அப்போ வந்து கம்ப்ரஸ்ட் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ரஸ்ட் பண்ணணும். கம்ப்ரஸ்ட் பண்ணணும்னு என்ன? ஸ்பீடு பண்ணணும். ஸ்பீடு பண்ணணும்னு என்ன? மைண்டை கூல் பண்ணணும். மைண்டு எவ்வளோக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் பார்த்துக்கிறோமோ நம்மளுடைய ஜர்னியானது வேகமாக இருக்கும். அதுக்கு யோகா ஹெல்ப் பண்ணுறது. புரியுதுல? அதனால் இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா பிரயத்தனம் இம்பார்ட்டண்ட்டு, பிரசாதம் இம்பார்ட்டண்ட்டு. ஈஸ்வர பிரசாதம் இருக்கணும், நம்மளுடைய பிரயத்தனம் இருக்கணும். இது ரெண்டும் நமக்கு சேமாக போனால் தான் ஒரு விஷயத்தை சீக்கிரமாக நமக்கு முடிக்கணும். இங்கே சூரிய பகவானை வந்து பிரம்மஸ்வரூபத்தில் வழிபடுற முதல் மந்திரம் சூரிய தேவன். ஏன்னா கண்கண்ட தெய்வம் சூரியன். ஓகே, தேய சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தே நாராயண சரசிதாசன சந்நிவிஷ்ட கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஆரி ஹிரண்மயே வபுருத்தே சங்கச்சக்கரஹா சங்கச்சக்கர கதாபானே துவாரக நிலாயுச்சுத கோவிந்தா புண்டரிகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் ஆஹாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹ ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதி ஸ்ரீ கேசவம் பிரதிகச்சதி. ஓம் நம இதி. இது டெய்லி சொல்லணும். புரியுதோ புரியலையோ வாயிலையாவது வாச்சார்த்தமாவது சொல்லணும். இது அதனால் இந்த அனுஷ்டானத்திலேயாவது ஒரு டைம் சொல்கிறோமே, அந்த டயத்துலையாவது சொல்லணும்னு சொல்கிறதுக்காக தான் இது. அதனால் ஹோல் இந்த சந்தியாவந்தன மந்திரம் இருக்க அது வந்து கர்மயோகத்துக்கு தூண்டிவிடக்கூடியதும் உபாசன யோகத்துக்கு தூண்டிவிடக்கூடியும் ஒரு சிஸ்டம். அது சந்தியாவந்தனம். அதை வந்து வேதாந்தி பார்க்குற விதத்தில் பார்த்துட்டோன்னு வச்சுக்கோ, அது போல் ஒரு லக்கு வேறு எதுவும் கிடையாது. அந்த சந்தியாவந்தனம் பியூட்டிஃபுல் சிஸ்டம். அப்படிதான் அதையே வச்சுட்டு ரிச்சுவலாக்கி சடங்காக்கி இந்த பக்கத்தில் கர்மகாண்டிக்கு போயின்னு வச்சுக்கோ, அது போல் ஒரு பந்தம் கஷ்டம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. டபுள் வச்சுட்டு வைப்பேன் இந்த சந்தியாவந்தனம். அப்படிதான் உன்னை வந்து சமயத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு பந்தப்படுத்திடும், அல்லது அதே சந்தியாவந்தனம் பிரம்மத்துக்கு இட்டுட்டு போயிடும். அப்போ நம்மளோட திருஷ்டி எங்கே போகணுன்றதை டிசைட் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணணும். என்ன பர்பஸுக்கு பண்ணுறேன், இந்த பர்பஸ் பர்செப்ஷன் இம்பார்ட்டன்ட். என்ன பர்பஸ், என்ன பர்செப்ஷன். ஓகே, திருஷ்டி எப்படி இருக்கணும், அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதை முடிச்சுட்டோம்னா இது பிரார்த்தனை.
அப்போ பிரார்த்தனை சூரிய பகவான் நமக்கு நமக்கு என்ன கொடுக்கறது? இப்போ சூரிய பகவானுக்கு குருதட்சிணை என்ன கொடுக்கறது? சூரிய பகவானுக்கு கொடுக்க வேண்டிய குருதட்சிணை பக்தி ஸ்ரத்தா. கண்கண்ட தெய்வம் சூரிய பகவான். ஓகே, அதனால அந்த சூரிய பகவானை ரொம்ப பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இப்படி இப்படி வந்துட்டு வெளியில் வந்து சூரிய பகவானை பார்த்து இப்படி கும்பிட்டுட்டா போகிறோம். இதெல்லாம் முடிஞ்சு கையெடுத்து கும்பிட்டுட்டா போகிறோம் சூரிய பகவான். அது வந்து ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து. இது இது செய்யுள் வடிவத்தில் இருக்கிறது. அதனால வந்து முன்ன பின்ன மீட்டரே இருக்காது. இதில் கண்ணாமண்ணான் இருக்கும். இதில் அதுதான் சில சமயம் ப்ரோஸ் ஆர்டரில் படிப்போம் இதை, புரியுதா? அதனால இதுக்கு அது ரைட்ஸ் இருக்கு. சுருத்திக்கு நம்ம போய் ஒன்றும் அட்வைஸே பண்ண முடியாது. சில வேர்ட்ஸை இழுத்துக்கோ, சில சொல்ல எடுத்துக்கோ, சொல்ல இது பண்ணிக்கோ, சில சேர்ந்து பர்பெல்லாம் சேர்க்காது. அப்படியே அப்படியே புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ரிஷி கண்டுபிடிச்ச விஷயத்தை அப்படியே சொன்னது, புரியுதுல? அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் புரிஞ்சுருக்கான் அப்போ, புரியுதா? அதனால தான் பின்னாடி வந்தவர்களாம் பாஷ்யம் பண்ண வேண்டியதாக போச்சு, புரியுதுல? நம்மால் போ தேஞ்சு போயிடும் அந்த புத்தி. அதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதுக்கு இன்டர்பிரேட் பண்ண வேண்டியிருக்கிறது, புரியுதா? இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவிதா யுக்ஞான அப்படின்னா, ஏ சூரிய பகவானே, நீயே என்னுடைய மனதில் நிறைந்திருப்பாயாக. யுக்ஞனே சவிதா பிரதம யுக்ஞனே, நீ தான் இருக்கணும். ஓகே, எங்கு மனசுல எப்படி? யுக்ஞானசன் ஏ மனஹா தியஹா யுக்ஞானசன். ஏ சூரிய பகவான், நீ என்னுடைய மனசுல முக்கியமா நீ வந்து என்னுடைய ஞானேந்திரியங்களை நீ பிரகாசிக்க வைப்பாயாக. தியா. ஓகே, என்னுடைய இந்திரியங்கள்லாம் கண்ணு காது மூக்கு இதெல்லாம் இருக்க, அந்த இந்திரியங்கள்லாம் உஷாரா இருக்கிற மாதிரி பிரகாசிக்க வைக்கணும். அக்னேகே ஜோதிகி நிச்சாய. அக்னேகே ஜோதிகி நிச்சாய. அப்ப நிச்சாயன் என்ன? ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, வாட்? சூரிய தேவன் ஜகத் காரணம். சூரிய தேவன் ஜகத் காரணமா? கன்ஃபியூஸ் பண்றேன் ஒன்று. ஒன் ஆஃப் த தேவதை இல்லையோ? இதுதான் அந்த விளக்காசிரியர்கள்லாம் கொடுக்கறத வந்து எங்கேருந்து எதை எடுத்துக்கணுன்றதை சொல்லணும், புரியுதா? அதை எடுத்துட்டா தான் நமக்கு முடியும். ஓகே, ஸோ அதனால் இது நமக்கு புரியணும். பின்னாடி வரப்படுது இந்த ஹோல் ஜகத்து காரண காரியம்னு வரப்படுது. ஓகே, அதில் ட்ராவல் பண்ணி அதனுடைய மூலம் என்னன்றதுக்கு போகணும், புரியுதா? எப்படி சூரிய பகவான் வந்து சிருஷ்டி காரணமாவார்? சிருஷ்டிக்கு காரணம் பிரம்மன் இல்லையோ? அதனால் இந்த சூரிய பகவான் கேனோ உபனிஷத்துக்கு போகணும். ஓகே, கேனோ உபனிஷத்துக்கு போனால் இது அந்த அந்த பிரம்ம சக்தி வந்த உடனே அக்னி பகவான் என்ன பண்ணாரு? அந்த புல்லை எரிச்ச ஒன்றும் நடக்கலை. அப்புறம் வாயு பகவான் வந்தார். ஒன்று கூட நடக்கல. அப்போதான் இந்த பயல்களுக்கு புரிஞ்சுது. எல்லா பயல்களுக்கும் என்ன புரிஞ்சுன்னா, அந்த வாயுல இருக்கிற சக்தி இருக்கே அது பிரம்மத்தினுடையது. அக்னி கிட்ட இருக்கிற எரிக்கும் சக்தி இருக்கே அது பிரம்மத்தோடது, புரியுதா? therefore indicates அந்த சக்தி பிரம்ம சக்தி, பிரம்மத்தோடது, புரியுதா? அந்த விஷயத்தில் பிரம்மன் சூரிய பகவான். அக்னேகே ஜோதிஹி. ஓகே, அக்னேகே ஜோதிஹி. அக்னே ஜோதிஹி நிச்சாய. அந்த பிரம்மன் நிச்சாய ஐடென்டிக்கல். ஓகே, பிரம்மத்தோட ஐடென்டிக்கல் பார்க்கறது. அதனால தான் இதில் சந்தியாவந்தன மந்திரம் இருக்கு. ஏ சூரிய பகவானே, நீயே பிரம்மன், நானும் பிரம்மன். அசோபாதித்ய பிரம்ம பிரம்மை வாகமஸ்மி. அகங்கிருத்திர என்ன உபாசனை? அது அகங்கிருக உபாசனை, புரியுதா? அது உபாசனை. பிரம்மத்தையே வந்து நான் பிரம்மன்ற மாதிரி உபாசனை பண்றது. ஓகே, அது உபாசனா விஷயம். அதனால இங்க வந்து அகங்கிரக உபாசனை மாதிரி இங்க அந்த சூரிய பகவானை வந்து பிரம்மனா வச்சுட்டு அந்த பிரம்மனை சொல்றது. ஓகே, சரி போட்டோம். அவர் வந்து பிரம்மன். இப்போ அவர் சர்வேஸ்வரன், சூரிய பகவான், கண் கண்ட தெய்வம். அவர் இப்படிலாம் பண்ணி அவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, என்னுடைய மனசையும் என்னுடைய இந்திரியங்களையும் பிரகாசப்படுத்து பகவானே.
ஓகே, இது ஃபஸ்ட்டு ஜாப் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஜாப் என்ன சூரிய பகவானுக்கு? என்னுடைய மனசையும் இந்திரியங்களையும் நீ பிரகாசிக்க ஃபஸ்ட்டு ஜாப். ஓகே, ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் 1. ஓகே, செகண்ட் எம்ப்ளாய்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீ தான் அந்த பிரம்மன், அது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, நீ என்னுடைய மனசை பண்ணணும், ஏன்னா நீ தான் பரமாத்மா. ஓகே, நீ பிரம்மன் அப்படி சொன்னோம். ஸோ மூணாவது என்ன சொல்லணும்னா, இந்த ஜீவாத்மா பரமாத்மா இது வந்து நீ இப்போ இங்கே பாரு ஈஸ்வரா, இந்த வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வந்து இந்த தது தொம் அசி. ஸோ அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்றது நான் சொல்ல வேண்டியிருக்கிறது, புரியுதா? நான் பிரம்மன், இது ரொம்ப டஃப்பாக இருக்கிறது. அதனால் நீயே என்னுடைய மனசில் வந்து நீயே பரமாத்மா தான் ஜீவாத்மான்னு எனக்கு புரிய வச்சிடும். இது ஜீவாத்மா பரமாத்மா சொல்கிறது கஷ்டமாக இருக்கிறது, புரியுதா? அதனால் நீயே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிடு, புரியுதா? பிருத்திவ்யா அதி ஆபரே. ஓகே, அதனால் இந்த சரீரத்தில் வச்சுட்டு சூரிய தேவா பரமாத்மனே, நான் உன்னை வந்து அடையிறது சிரமமாக இருக்கும் போல இருக்க, நீ என்ன வந்து அடைவாயாக. அப்படியே எவ்வளோ தில் இருக்குமா? இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ப்ரேயர் தான். அதனால் ஆபரத்து என்னிடம் நீ வந்து சேர்வாயாக. ஓகே, நான் உன்னிடம் சேர்வது ரொம்ப கடினமாக இருக்கிறது, அதனால் இந்த மாதிரி செய். இப்போ பொருள் என்ன? ஏ பகவான், ஆன்மீக பயணத்தில் எந்தவித இடையூறு இல்லாமல் என்னை நடத்திவை. இதுதான் சாரம். இந்த நான் போகக்கூடிய பயணத்தில் எந்த விதமான தொந்தரவு இல்லாமல், பிரதிபந்தம் இல்லாமல் இதை நான் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு பண்ணு. அப்படி இந்த மந்திரம் முதல் மந்திரம் சொல்லிச்சு. ரெண்டாவது மந்திரம் என்ன சொல்கிறது? செகண்ட் மந்திரம், யுக்தேன மனசா வயம் தேவஸ்ய சவிதுஸ்வயே சுவர்க்கேயாய சக்தயாம். ஓகே, ஸோ இந்த மந்திரத்தில் பொருள் என்ன? ரெகுலராக வந்து நமக்கு ரெகுலராக இருக்கிற மீனிங் கிடைக்காது. இந்த எழுத்தெல்லாம் வச்சு நமக்கு அந்த பிரச்சனை இல்லை, நமக்கு கிராமர்லாம் தெரியாது. ஓகே, அதனால் அது ஒரு விளக்காசிரியர்கள் கொடுக்குறத அப்படியே சிரத்தையோடு கொண்டு போயிடுவோணுமா, அதான் பிரச்சனை. நமக்கு என்னத்துக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஏற்கனவே நம்ம சுவாமிஜி வந்து நமக்கு கொடுத்துட்டாரு, நம்ம அதை அப்படியே சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, நமக்கு வேலை மிச்சம். புரியுதா? அதனால் இதுதான் உத்தமம். புரியுதா? நம்ம மேலே ஒருத்தர் யோசித்து வச்சுட்டாரா, அப்படியே ஃபாலோ பண்ணு. புரியுதா? இது ரொம்ப சௌரியமான விஷயம். புரியுதா? அதனால் இப்போ எனக்கு வந்து இந்த ப்ரிப்பரேஷன்றது இருக்குல்ல, இந்த புக்கு இதெல்லாம் பார்த்தேன், அது வேலை மிச்சம். ஏன்னு சுவாமிஜி பண்ணி வச்சுருக்காரு, பரமார்த்தம் சுவாமிஜி. அப்படியே பார்த்து என்னுடைய மொழியில் சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. ஏறினும் ஒருத்தர் பேசுனா, இப்போ இந்த அக்ஷரதாம் போனேன் நான், என் மைண்டில் அதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் பண்ணணும் ஒரு ஐடியா. அங்கே பார்த்தோன்னே மைண்டு அவ்வளோ ரிலாக்ஸ் ஆச்சு. ஓ, எவ்ரி திங் ரெடியாக இருக்குது, எனி திங் ரெடியாக இருக்குது. அதனால் இனிமேல் ஃபுல் டைமாக நிஷ்டைக்கு வேறு எதையாவது காரியம் சொல்லி ஏமாற்ற முடியாது மகனே. ஏற்கனவே எல்லா ஜகத்தில் நடந்துருக்கு, உன் வேலை பிரம்மத்தை யோசிப்பார். அதனால் ஸோ ஏற்கனவே நம்மளுடைய விளக்காசிரியர்கள், அதுக்கு முன்னாடி நிறைய விளக்காசிரியர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம போக இந்த மூணாவது மந்திரம், இந்த கிளாஸ் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. என்னுடைய மனம் இருக்க தசை இந்திரியங்களும் இது வந்து ஒன்றோடு ஒன்று மர்ஜாகி கோஆர்டினேஷன் ஆகணும். ஐ எம் த ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இருக்கேன் நான். ஆர்கனைஸ் யோகம் அப்படி சொன்னாலே என்னது? ஆர்கனைஸ்டாக இருக்கு. ஓகே, ஆர்கன்லாம் ஆர்கனைஸ்டாக இருந்தது தான் அதுக்கு பேர் ஆர்கன். மனசு சொல்கிறத புத்தி கேட்கணும், புத்தி சொல்கிறத இன்டலெக்ட் இது சென்சஸ் கேட்கணும், சென்சஸ் கேட்க இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு பெரிய கும்பலே இருக்காது. ஓகே, ஒன்றும் கேட்காது, வெளியில் விடுங்க. கண்ணு சொல்கிறத காது கேட்காது, காது சொல்கிறத காலு கேட்காது, காலு சொல்கிறத மனசு கேட்காது, மனசு சொல்கிறது வாய் கேட்காது. ஒரு பெரிய கும்பலே போராட்டம் நடக்கும். இதுதான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறது, ப்ராப்ளம் வருது. அதனுடைய எக்ஸ்பிரஸ் தான் வெளியில் சண்டை நடக்கிறது. வெளியில் சண்டை வந்து ஸ்தூலமாக இருக்கிறது. ஒருத்தன் வந்து வெளியில் சண்டை போடுறான்னா அதுக்குள்ளே உள்ளரே நிறைய சண்டை போட்டிருக்கான்னு அர்த்தம். புரியுதா? அங்கேயே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் வெளியில் வந்து ரோட்டில் வந்து சண்டை போடுவான். சில பேர் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே சண்டைலாம் போட்டுட்டு வெளியில் வந்து சண்டை போடுவான். ரோட்டில் வந்து இழுத்து போட்டு அடிப்பான். புரியுதா? அந்த மாதிரி
ஒரு லெவல் தான் இது. நான் வந்து என்னுடைய லெவல்லையே சண்டை போட்டு வெளியில் சண்டை போடுவேன். இதுக்காக எனக்கு அப்படி ஆகிடக்கூடாது பகவானே அப்படின்னு பிரார்த்தனை. எப்போ வந்து நமக்கு முடியலையோ அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ணோம், நமக்கு ஒரு பெரிய ஒரு ஃப்ரீவில் என்னென்னா, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய மனுஷனுக்கு மாத்திரம் கிடைச்சிருக்கிறது என்னென்னா, எங்கெல்லாம் வந்து நம்மளால் முடியலையோ முடிகிற மாதிரி ஒரு விஷயத்தை பகவான் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, என்னை நீ வழிபடு, பிரார்த்தனை பண்ணு. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பகவானே கையெடுத்து கும்பிட்றதுக்கு உன்னால் முடியுமே. அதனால் இங்கே மந்திரத்தில் சவித்து தேவஸ்ய சவே சதி, ஏ சூரிய பகவான், கண்கண்ட தெய்வமே, பிரம்மஸ்வரூபமே, எனக்கு உன்னுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. ஓகே, ஏன் மனசா யுக்தேன, மனசா யுக்தேன, மனசில் பொறுத்து. எதை பொறுத்து? இந்த பெரிதா இருக்கிற புருஷார்த்தத்திலேயே வசந்ததா தலையாயா இருக்கிறது புருஷார்த்தம், மோட்ச புருஷார்த்தம். அந்த மோட்ச புருஷார்த்தமே என்னுடைய மனசில் பிக்ஸ் பண்ணேன். ஓகே, அதில் ஒரு நல்ல தெளிவு ஏற்படணும். மோட்ச புருஷா அதுதான் அல்டிமேட். அப்படி என்னுடைய மைண்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு ஈஸ்வரா நீ அனுகிரகம் பண்ணு. அப்பப்போ இந்த டிவேஷன் ஆகிடுறது. ஓகே, அந்த மோட்ச புருஷார்த்தம் கீழே வருது, தர்மத்துக்கு வருது, தர்மத்திலேருந்து காமத்துக்கு வருது, காமத்திலேருந்து அர்த்தத்துக்கு வருது, அர்த்தத்துக்கு வந்து என்ன வேணால் பண்ணுறதுக்கு போகிறது, மேயறது. என் மைண்டு அப்படியே கீழே 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 இறங்கி எங்கேயோ போய்டுறது, புருஷார்த்தத்துக்கு யோகி இல்லாதன்னு போய்டுறது. இப்போ புரியுதுல? அதனால் இது ரொம்ப ரொம்ப அவஸ்த கட்டம் இதாக இருக்கிறது. புரியுதா? ஸோ அதனால் அவன் வந்து புருஷார்த்த புத்திநாசகா பிரணஷ்யதி. புத்திநாசகா பிரணஷ்யத்தின்னா என்ன அர்த்தம்? புருஷார்த்த அயோக்கியா. அந்த மந்திரத்தை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி மேலே கொண்டு போய் பாருங்கள், அதுக்கு இப்போ டைம் இல்லை. புரியுதா? அப்படி புருஷார்த்தத்துக்கும் கீழே போக முடியும்னு. அதனால் இந்த மைண்டு வந்து படிப்படியாக மேலே இருக்கும், உச்ச சாயில் இருக்கும், அப்படியே கீழே 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 போய் அப்படி குப்பை தொட்டியில் போய் விழுந்துடும். புரியுதா? திருப்பி அவனை விடப்படாது. அந்த இது காமன் என்ன காமத் சாரியா, அந்த ஒரு இது இருக்குமே, இது அந்த இது கார்ட்டூன் படம், அப்படி போய் இதில் போய் வந்துடும். திருப்பி இப்படி பண்ணி திருப்பி சக்தியோடு வரும். அந்த மாதிரி எப்பயும் எழுந்துக்க தெரியணும் நம்ம. புரியுதா? அதனால அப்படியே போச்சு வாழ்க்கை, அப்படியே போச்சு, அப்படியே போகிறதுக்கு வாழ்க்கை இல்லை. புரியுதா? அப்புறம் அசிங்கமாக நினைக்கும், சே நம்ம என்னன்னு நினச்சோமே இப்படியா அப்படி. இப்படியா இல்லை, விஸ்வாமித்திரே பாவம் எவ்வளோ அசிங்கமாக போயிட்டார், அதுக்காக விட்டுட்டாரன்னு திருப்பி எழுந்தார். விடுறதில்லடா, எனக்கு அந்த ஃப்ரீவில் கொடுத்துருக்காங்கல்ல பகவான், பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஃப்ரீவில் கொடுத்துருக்கான், போகிறதுக்கு முன்னேறி போகிறதுக்கு போட்டு கொடுக்கல. முயற்சி பண்ணு, விடாத விடாத. மனசா யுக்தேன, எனக்கு அந்த புருஷார்த்தத்தை அந்த பரம புருஷார்த்தமாகிய மோட்சத்திலேயே இருக்கிற மாதிரி பண்ணு. அப்படி எப்படி போயிட்டு வருது இல்லையா, அதுலேருந்து மேலே கொண்டு போய் அதிலே நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணு. ஸோ பிரியதா மகே, இது வந்து வருப்ப நம்ம சப்ளை பண்ணிக்கணும். ஸோ பிரியதா மகேன்னா என்னென்னா, அதுக்கு நான் உழைச்சாகணும். இவர் அப்படியே வாயை பழந்துட்டு இருப்பார், பகவானே எனக்கு சாப்பாடு போடு வாயில், பகவானே எனக்கு சாப்பாடு போடு, போடாது. கொஞ்சம் உழைக்கணும், கை கால் உழைக்கணும். அப்படிதான். அதனால் சக வீரியம் கரவா வகை பிரார்த்தனை பண்ணிடணும் இல்லையா? அதனால் என்னுடைய முயற்சி இருக்கணும், நான் பண்ணுற முயற்சி வெற்றி கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், இட்ஸ் அ குட் ப்ரேயர். ஓகே, நான் முயற்சி பண்ணணும், நான் பண்ணுற முயற்சி சக்ஸஸ் ஆகணும். புரியுதா? நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் சுவாமி, நீ என்ன பார்த்து ஏதாவது பண்ணு, நான் வாயை திறக்கிறேன், நான் வேறு கொடுக்க மாட்டார். புரியுதா? அதனால் சக்தியா ஃபுல் எபிலிட்டி இருக்கணும், மேக்சிமம் எஃபர்ட்டு, என்னோட முழு சக்தியை பயன்படுத்துவேன், டோட்டல் சக்தியை பயன்படுத்துவேன். நாம் இப்போ பயன்படுத்துறதுலாம் ரொம்ப ரொம்ப அல்பமாக பயன்படுத்தணும். புரியுதா? மேக்சிமம் பயன்படுத்தணும். ஒரு இடத்துலையும் கம்பேரிசன் பண்ணி ஒர்க் பண்ணவே கூடாது. எஸ்பெஷலி இந்த ஆஃபீஸில் வெளியில் கம்பேரிசன் பண்ணி நான் இவ்வளோ பண்ணால் ஒர்க்கை போகிறேன்டா இந்த ஆஃபீஸுக்கு, இந்த வீட்டுக்கு, குருகுலத்துக்கு அப்படி நினைக்கிறதில்ல. ஓகே, அதனால் ஃபுல் எபிலிட்டியோட வேலை செய்யும். ஓகே, உனக்கு அங்கே டைம் இருந்து சக்தி இருந்து நேரம் இருந்துன்னா பண்ணிவிடு. ஓகே, அறகுறை பண்ணாது, மேக்சிமம் பண்ண, அழகாக பண்ணு, தொடர்ந்து பண்ணு. ஓகே, அதனால் ஃபுல் எபிலிட்டி பண்ணணும். சொர்க்கேயாயனா சொர்க்கலோகம் போகிறது. சொர்க்கலோகம் கீழே இருக்கா மேலே இருக்கா? மேலே இருக்கு.
அது ஷூர் இல்லையா? ஓகே. ஸோ இங்கே என்ன விளக்காசு சொல்ல, மேலேன்னா மேலே பார்க்காத, மேலே அதுக்கு மேலெல்லாம் இருக்கிறது என்னது? உச்சசாயி மேலே இருக்கிறது மோக்ஷம். அதுதான் மேன்மையானது. சொர்க்கலோக இண்டிகேஷன். ஏன்? இது வேதாந்த உபனிஷத்து, கற்பங்காண்டத்தில் இல்லை. புரியுதா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சொர்க்கலோகம் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுற பிரம்மன் அப்படி தான் பண்ணுவான். புரியுதா? இதில் என்ன டவுட்டு? நீ எந்த சப்ஜெக்டுக்குள்ளே இருக்க? அந்த பக்கம் இருக்கியா இந்த பக்கம் இருக்கியா? அது முதல்ல சொர்க்கலோகம்னா மேலேன்னு சொன்னோம். மேலே என்ன அர்த்தம்? எது மேன்மையோ அது மேன்மை. புரியுதா? அதனால் இந்த பிரார்த்தனை சொர்க்கியாக. அப்போது இதுலேருந்து என்ன சொல்லணும்னா, இந்த 1-2 மந்திரம். ஸோ பிரார்த்தனா பிரயத்தனம் ரொம்ப ரொம்ப, இந்த பிரார்த்தனா பிரயத்தனத்தினுடைய சக்ஸஸ் பண்ணினது இப்போ நம்ம 57 நாளில் சக்ஸஸ் பண்ணி காட்டுறோம். அந்த திருக்குன்னத்தூர் மலை மகாநாராயண சுவாமி இருக்காலே, ஸ்ரீ மகாநாராயண சுவாமி, அதனுடைய டோட்டல் ஃபார்மேட் என்னென்னா பிரயத்தன பிரசாதம். அதனுடைய சக்ஸஸ் தான் அது, பிரயத்தன பிரசாதம். ஓகே. இல்லைன்னா இமேஜினபிள் சக்தினால் நடந்துன்னா ஒரு ஃபஸ்ட்டு டேவே கல் உருண்டு எவனா 2 பேர் மட்டையை போட்டுருப்பான். புரியுதுல? அதெல்லாம் அன்இமேஜினபிள். பிகாஸ் ஆஃப் எஃபர்ட்டும் இருந்தது, ஈஸ்வர அனுகிரகம் இருந்தது கம்ப்ளீட்டாக. அதனுடைய சக்ஸஸ், டோட்டல் சக்ஸஸ். இது நமக்கு மாடல். 3வது மந்திரம் என்ன சொல்றது? யுக்தவாய மனசா தேவான் சுவர்யதோ தியா திவம் பிரகஜ்யோதிஹி கரிஷ்யதஹ சவிதா பிரசூவாதிதான். பியூட்டிஃபுல் மந்திரம். ஓகே. அப்போது நமக்கு ரெகுலராக கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு இடத்துலையும் வராது. புரியுதா? சரி, இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறதுனா, இந்த விஷயம் இதில் இந்த 3வது மந்திரம் கிளாஸு கேட்கறது நமக்கு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ரெகுலராக சிடி மற்றது நேரடியாக எல்லாம் கிளாஸ் கேட்குறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு என்னுடைய மனசு இந்திரியங்கள்லாம் அதற்காக ஒத்துழைக்கணும். எனக்குள்ள சமாதானம் ஏற்படணும். சமாதானம் என்ன? அந்த வகுப்புக்குள்ளர நான் போகணும், வகுப்பு எனக்குள்ளர வரணும். புரியுதா? அதனால் ஸோ இந்த பயிற்சி முயற்சி ரெண்டும் வேணும். புரியுதா? அதனால தான் சீக்ஷாவல்லி என்ன சொல்கிறது? சத்தியம் வத தர்மம் சர. ஓகே. இது நல்லா புரியணும். ஏன்னா சத்தியம் வத தர்மம் சரண என்ன அர்த்தம்? கோஆப்ரேட் பண்ணணும். என்னுடைய பாடி மைண்டு கோஆப்ரேட் பண்ணணும். நான் என்ன நினைக்கிறேனோ அது பேசணும். புரியுதா? பேசுகிறத சிந்தனை பண்ணணும். ஓகே. அப்போ சொல் செயல் சிந்தனை 3ம் ஆர்கனைஸ்ட் ஆகணும். இந்த சொல் செயல் சிந்தனை எல்லாம் ஸ்பிரிட்டாக இருக்கு, டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. அப்போ சிரவணம் பண்ணுறதுக்கு ஸோ எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப அனுஷ்டானம் முக்கியம். ஓகே. அனுஷ்டானம் என்னது? ஓம் அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக. இதே ஸ்பீடில் பண்ணுவான். அந்த பெருமாளே ஓடிவிடுவார் உடம்புலேருந்து. புரியுதா? முக்கியமான அனுஷ்டானம் என்ன தெரியுமா? நான் குர்யா அகிம்சா. நான் குர்யா அகிம்சா, நான் இம்ச குறியாத். இது அனுஷ்டானம். இதுதான் மெயின் அனுஷ்டானம். அதெல்லாம் ஸ்தூலமான அனுஷ்டானம். புரியுதுல்ல? இந்த இதில் கேட்டமே, கீதையில் சொன்ன நற்பண்புகள், அதுக்கப்புறம் யோகத்தில் கேட்ட நற்பண்புகள்லாம் இருக்கிறத, அது அனுஷ்டானம். புரிஞ்சுலப்பா? அனுஷ்டானம் சொன்னால் உடனே ரிச்சுவல் சடங்கை மாத்திரம் அனுஷ்டானம் வச்சுருக்காங்க. புரியுதா? கற்பூரத்தை எப்படி 2 கற்பூரம் வைக்கிறதா 5 கற்பூரம் வைக்கிறதா? ஓகே. மணி இடதுலேருந்து அடிக்கிறதா வலதுலேருந்து அடிக்கிறதா? அப்போ அதெல்லாம் வேண்டாமன்னு சொல்கிறேன்ல, சொன்னேன்னா வேண்டான்னு. அது மாத்திரம் அனுஷ்டானம் இல்லை, அது பிகினிங். அது பிகினிங். அப்போ அனுஷ்டானத்தில் பீக் எது? அகிம்சானா குறியா மகாவிரதம். மகாவிரதம். இப்படிதான் அதில் யமா நியமா இருக்கு இல்லையா?
அந்த யமா நியமா மகாவிரதம். யமால 5 விஷயம் சொல்றாரு. அகிம்சா, சத்யா, அஸ்தேய, அபரிகிரகா, பிரம்மச்சரிய. மகாவிரதம். சௌச்ச, சந்தோஷ. சந்தோஷ, சந்தோஷமா இருன்ற. சந்தோஷமா இருக்க முடியும்? எங்கேயாவது யோசனை இல்லாமல் சொல்றாரு. சந்தோஷம் எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? முடியாது. திருப்தி இருந்தால் தான் வரும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஓகே. ஸோ சாப்பிட்டதில் ஒரு திருப்தி இருக்கணும். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தில் ஒரு தொக்கு சொல்லிகிட்டே இருப்பேன், இதெல்லாம் பெருசாக பண்ணிட்டேன் இவரை. ஏசி போட்டுருக்கா, பெருசாக ஏசி போட்டா, கொஞ்சம் காற்று கூட வரவே இல்லை. திருப்தி பண்ணவே முடியாது. பகவான் டோட்டலாக கொண்டு வந்து கொடுத்தா கூட மிச்சம் ஏதாவது வச்சிருப்பேன். 4% தான் கொடுக்குறேன், மீதி 96% அங்கே உடச்சு. திருப்தி இல்லாத ஃபெலம், புரியுதா? அதிருப்தி ஃபெலம், புரியுதா? இந்த திருப்தி எவ்வளவு தூரத்துக்கு நீ கொண்டு வரையோ அதை பொறுத்து சந்தோஷமாகிறது, புரியுதா? அதுக்கு அடுத்து பதஞ்சலிக்கு தெரியும் இந்த விஷயம். திருப்தி சொல்றேன்னா எல்லாமே போகிறோம், 2 உபநிஷம் படித்தா போகிறோம். திருப்தி தபஸ், நினைச்சதை நினைச்சபடி அடிக்கிறது தபஸ். அங்கே பிரயத்தனம் கொண்டு வந்துட்டார். ஓகே. திருப்தி அடையிறது ரிசல்ட்டில் திருப்தி அடையணும், உன்னோட முயற்சியில் திருப்தி அடையிறது இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். போகிறோம் இது பண்ண இவ்வளோ பண்ணினா போகிறோம், அப்படி இல்லை. நீ செஞ்சு முடித்த பிறகு வரக்கூடிய பலன் இருக்க ரிசல்ட்டு, அதில் திருப்தி அடையணும். நீ பண்ணக்கூடிய கர்மத்தில் திருப்தி அடையக்கூடாது. புரியுதா? அதை அவ்வளோ எடுத்து வச்சா போகிறப்போ அப்படி இல்லை. ஒரு கர்மத்தை பண்ணுன்னா அது டோட்டலாக முழுக்க முடிக்கணும், அரைக்குறையாக பண்ணிட்டு போகக்கூடாது. புரியுதுல? எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். எந்த பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல எப்படி போடுறதுன்னு தான் முக்கியம், புரியுதா? அதனால் இதெல்லாம் அனுஷ்டானம். ஓகே, இதெல்லாம் அனுஷ்டானம். ஓகே. அதனால் ஹர்ட்டு கில்ட்டு இல்லாமல் பார்க்குறதுக்க அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அனுஷ்டானம் வாழ்க்கையில். அதை கடைப்பிடிச்சாலே வாழ்க்கை முழுக்க கடைப்பிடிக்க வேண்டியிருக்கும், புரியுதா? யாரையும் நான் ஹர்ட்டு கில்ட்டு பண்ண போகிறதில்லப்பா அப்படின்னு சொன்னேன்னா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு போராடு, அபியாசம் பண்ணு. அதுக்காக ஒரு ஜென்மம் தேவைப்பட்டால் கூட அது ஒர்த், புரியுதா? அப்போ குறிப்பாக என்னுடைய புலன்கள் நேரடியான விவகாரத்தில் ஈடுபடும் போது அதை பர்ஃபெக்டாக பண்ணு, புரியுதா? அதுதான் இந்த 3வது மந்திரத்தில் மனசா தேவான் யுக்த்வாய சவிதா, ஏ சவிதா, ஏ சூரிய பகவானே, கண்கண்ட தெய்வமே, பரமாத்மா, பரமஸ்வரூபமே, பிரம்மஸ்வரூபமே, சூரிய பகவானே, புரியுதா? இந்த சூரிய பகவான் ஒரு பெரிய உன்னதமான ஃபேக்டர் அது, புரியுதா? டெய்லி அவைலபிளாக இருக்கார். நமக்கும் கீதையில் வரக்கூடிய ஒரு ஆதி குருவாக இருக்கார், புரியுதா? ஸோ நமக்கு அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு விஷயம் அது. சூரிய பகவானே, சவிதா, தேவான். தேவான்னா இங்கே வந்து இந்திரியங்கள். ஓகே. மனசா யுக்தவாய. ஸோ மனசு இந்திரியங்கள் சேர்ந்து ஹார்மோனியஸாக வேலை செய்யணும். மனசு இந்திரியம் சேர்ந்து வேலை செய்யணும். அதுதான் ரிக்வேதத்தில் என்ன சொல்லுங்க, வாங் மே மனசி பிரதிஷ்டா மனோ மே வாசி பிரதிஷ்டா. அந்த டிவிடி இருக்குல்ல, பியூட்டிஃபுல். மன் மே மனசி பிரதிஷ்டா. அதனோட பொருள் என்னது? என்னது? சிந்தனையும் எண்ணங்களும் வெளியில் வரும்போது வாக்கும் இணைந்து செயல்படணும், நாட் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஏ தேவதேவா, என்னுடைய மனமும் இந்திரியங்களும் இணைந்து வேலை செய்ய எனக்கு அருள் பாலிக்கணும். ஏன் இப்போ பிரார்த்தனை பண்ணுறோம்? இப்போ ஏன் பிரார்த்தனை பண்ணுறோம்? அது நான் ட்ரை பண்ணி அது வரல. அதனால இப்போ வேற மாதிரி ட்ரை பண்ணுறேன். அது வந்து பிரார்த்தனை. சோர்ஸ் ஆஃப் ஈஸ்வரா, எம்பாடிமெண்ட் ஆஃப் எவ்ரி சக்தி அவர்கிட்ட தான் இருக்கிறது. அதனால அவர்கிட்ட வாங்கிக்க. அதுதான் புட்சால்தனம், இன்டெலிஜென்ட். அதுக்கு பேர் அப்படிதான். நானே பண்ண அந்த ஆள் எழுதுக்கு நான் பண்ணுறேன், நான் பண்ணு. அவரும் அப்படி பார்த்துப்பாரு, ஸ்மைல் பண்ணுவார். அவர் தான் இதுதான். ஏற்கனவே இன்னொரு ஆள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு படுத்துட்டார். நீ பார்த்துக்கடா அப்படின்ட்டார். ஆனந்தமா இங்கே மகாலட்சுமி காலை பிடிச்ச அமுக்க அப்படியே இருக்காரு. இதெல்லாம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் ஒழுங்காக பண்ணு. இன்டெலிஜென்ட், மகா இன்டெலிஜென்ட் ஃபெலோன்னா மகாவிஷ்ணு,
புரியுதா? முதல்ல என்னெல்லாம் அவருக்கு உட்கார வச்சு எல்லாத்தையும் அப்படியே இமெயிலில் இ டெக்னிக் இ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகே, அப்படியே அப்படியே கொடுத்துட்டார் அவர் மொத்த வேதத்தை. ஃபஸ்ட்டு பார்ன் பேபி வந்து பிரம்மாஜி அப்படி கொடுத்துட்டார். அப்புறம் படுத்துட்டார், ரிலாக்ஸ்டு. புரியுதா? அதனால் அதுதான் இதெல்லாம் இணைஞ்சி வேலை செய்யணும். புரியுதா? அதனால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு, முடியல பிரார்த்தனை பண்ணு, அது ஒரு முயற்சி, பிரயத்தனம். அப்போ பகவான் வந்து எம்பாடிமெண்ட் ஆஃப் சோர்ஸ் இருக்கிறதுனால அவர் வந்து அப்படியே பார்ப்பார், ஓகே, கொடுத்துருவார். தபான் நீ அடிச்சுட்டு போயிடலாம். புரியுதா? அப்படி பண்ணும்போது திருப்பி பத்மாசூரம் மாதிரி ஆகிடக்கூடாது. பகவானே உனக்கு என்ன வரம் கேள் பக்தா, யார் தலையில் கை வச்சாலும் அவன் பஸ்மா எரிஞ்சு போடணும். கொடுத்தேன், நீ இவ்வளவு உக்ரமா தபஸ் பண்ணல, கொடுத்தேன். யாரும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு நான் அந்த பக்கம் போயிட்டேன்னா எங்கேயாவது போயிடுவானு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பி உன்னை கூப்பிட்றதுக்கு டைம் ஆகும், உன் தலையை காட்டி நான் ஒரு பரீட்சை பண்ணி பார்க்குறேன். ஒன்னா பாரு. அங்கே மகாவிஷ்ணு இது திருப்பி அது மகாலட்சுமி, இருமா தள்ளிமா தள்ளுமா, அந்த ஆள் மாட்டின்ட்டாரு. அப்போ ரிலாக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா தொழில் இருக்குல்ல, கொடுத்தா கூட தொழில் இருக்குல்ல, அப்பப்போ வரவேன் இருக்குன்னு. அதனால தேவான் மனசா யுக்தயா, இந்திரியங்களும் மனசுகளும் கோஆர்டினேட் பண்ணு அப்படின்றார். இதெல்லாம் என்னுடைய ப்ரேயரு. ஏன்னா ஸோ இந்த பிரார்த்தனை பண்ண அடுத்தது இதெல்லாம் நான் வந்து பகவானுக்கு கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ வாட் சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பகவானு அடுத்து சொல்கிறேன் பாரு. தேவான் சுவர்யதா பிரசூவாதி. தேவான் இப்போ வந்து செகண்ட் டைம் எதா மேல் நோக்கி, அது நான் புரிஞ்சுக்கணும். நமக்கு மோட்சத்தை நோக்கி தான் என்னுடைய இந்திரியங்களும் மனசும் எல்லாம் அந்த மோட்ச பாதையை நோக்கியே இருக்கணும். நடுவில் டைவர்ட் ஆகக்கூடாது. புரியுதா? நடுவில் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். புரியுதா? போகிற வேலையை விட்டுட்டு இது பண்ணினா என்ன ஆகும்? இப்போ முகூர்த்தத்துக்கு 6லேருந்து 7 போனோம். ஓகே, நடுவில் வந்து அந்த இந்த காஃபி இருக்குல்ல, ஒன்லி காஃபி, சரி அங்கே ஒரு காஃபி அடிச்சுட்டு போகணும்னு சொன்னால் முகூர்த்த நேரம் போயிடும். போட்டோமா, தாலி உங்ககிட்ட தான் இருக்கிறது அந்த சரடு. புரியுதுல? நடுவில் டைவர்ட் ஆகக்கூடாது பகவானே. என்னோட இந்திரியங்களுக்கு அதற்கு சபலத்துக்கும் போயிடக்கூடாது, கேர்ஃபுல்லாக போகணும். அதை நோக்கி எப்படி சூரியகாந்தி சூரியனே நோக்கி இருக்கிறதோ அதே மாதிரி என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே குரு சாஸ்திரத்தையே பார்க்கணும். அந்த கைடு போகும்போது என்ன பண்ணணும், அந்த பஸ்ஸில் இந்த ஆம்னி பஸ்ஸில் ஏறி இருக்கீங்களா நீங்கள், அவன் ஒரு காட்டில் போய் நிறுத்துவான் பஸ்ஸை. ஓகே, அவனுக்கு எங்கே சாப்பாடு கிடைக்குமோ அங்கே போய் நிறுத்துவான். அங்கே பார்த்தோன்னா நிறைய பஸ் இருக்கும், ஒரு 50 பஸ் இருக்கும், எல்லாம் ஒரே கலரில் இருக்கும் பஸ்ஸு. இப்போ புரியுது? ஏதோ ஒரு பஸ், அதுவும் ராத்திரி 11-12 மணிக்கு நிறுத்துவான். நீ புத்தி இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணணும், அந்த டிரைவர் பக்கத்துலேயே போய் உக்காந்துணும். அவன் என்ன கேட்குறானோ அதே வாங்கி சாப்பிடணும். அவன் ஏறும்போதே அந்த பஸ்ஸில் வந்து நீ புத்தியை வந்து பயன்படுத்தவே வேண்டாம். அது ரொம்ப ப்ரெஷர். புரியுதா? அது யூஸ் பண்ணி செலவு பண்ணிடக்கூடாது. எங்கே தேவைப்படுதோ அப்போ மாத்திரம் யூஸ் பண்ணணும். புரியுதுல? இதில் சிம்பிள் விஷயம். அதனால் அவனை நோக்கியே இருப்பது போல் இன்டெலிஜென்ட் என்ன, குரு சாஸ்திரத்தை பேஸ் பண்ணிகிட்டே போகணும். உங்களுக்கு பார்த்தா ஐடியா இருக்கா? எனக்கு ஐடியா இல்லையா? எப்படி ஏண்டா ஒருத்தன் வந்து சரைக்கிறதுக்கு வந்துட்டான்னா நான் பானை கொடுத்த பண்ணுவேன். நான் பானை பண்ணுறது உன் வேலையாது. என்ன வந்திருக்கோ அதில் வந்து இப்படி தேய்க்கணும், இப்படி பண்ணணும், அது மாத்திரம் தான் கவனம் இருக்கணும். எனக்கு பானை கூட பண்ண தெரியும், அங்கே வந்து பேசினேன்னு அர்த்தம், இங்கே கீழ்ச்சிக்கும். புரியுதுல? அந்த தொழிலுக்கு என்ன தொழில் இருக்கிறதோ அந்த தொழிலுக்கு வேண்டிய உபகரணங்கள் இருக்கணும், அந்த தொழிலுக்கான நாலேஜ் இருக்கணும், அந்த தொழிலே கவனமாக இருக்கணும். பகவான் என்ன கொண்டு போய் இந்த தொழிலை விட்டானே, செருப்பாவது நல்லா தச்சிருப்பேன். நான் தொழிலை மாற்றிக்கலாம், தொழில் செய்யும்போது எண்ணத்தை மாற்றக்கூடாது. புரியுதுல? அப்போது என்னுடைய சிந்தனை, எண்ணங்கள், மனசு அந்த ஒரு விஷயமே நோக்கி இருக்கணும்.
புரியுதுல? மோட்சத்தை நோக்கியே இருக்கணும். மோட்சத்தை நோக்கியே இருக்கணும்னு அர்த்தம் குரு சாஸ்திரத்தையே நோக்கி இருக்கணும். என்னுடைய அப்படிதான் எனக்கு இல்லை பகவானே, அப்படி கொடு பிரார்த்தனை. புரியுதா? திஸ் இஸ் குட் பிரார்த்தனை. இப்போ முன்னாடி பைனரி ஃபார்மெட்டு கொண்டு வந்த இந்த உபநிஷத்தை இதுக்கெல்லாம் எதுக்கு ரொம்ப சீப்பாக பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா? இல்லை சீப்பு கிடையாது, நம்மளை பற்றி அதுக்கு தெரியும். புரியுதா? நடுநடுவில் இப்படி சொல்லிட்டு திருப்பி ஹை பிளைனுக்கு போயிடும். அது புரியுதா? நெக்ஸ்ட்டு அத்தியாயத்துக்கு வேறு பிளைன் போயிடும். புரியுதா? நம்ம இதை கம்ஃபர்டபுளாக மறந்துடலாம். ஸ்வர்யதா ஸ்பிரிச்சுவல் லைஃப். புரியுதா? ஸ்பிரிச்சுவல் லைஃப் மீன் மேல் நோக்கி போகிறது. சவிதா பிரசுவாதி, ஏ சூரிய தேவா பிரசுவாதி. பிரசுவாதினா எல்லா குணங்களும் எல்லா நேரத்திலையும் என்னுடைய மனமானது பிரம்மத்தை நோக்கியே நாடி இருக்க வேண்டும். ஜோதி கரிஷ்யத, ஓ ஈஸ்வரா தேவதேவா, எல்லா இந்திரியங்களும் எதை நோக்கி இருக்கணும்? டிஸ்கவர் வாட்? திவம் பிருகத்து. திவம் பிருகத்து. திவம்னா சைத்தன்யம். இன்ஃபினிட் சைத்தன்யம் பிரம்மன். ஓகே. ஓ தேவதேவா, என்னுடைய எல்லா இந்திரியங்களும் அந்த பரபிரம்மத்தை நோக்கியே செயல்படணும். திவம் பிருகத்து. அப்போ உன்னுடைய மனசுக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் திசை திருப்பி அது சாட்சியாக கொண்டு வா. ஓகே. சாட்சிக்கு இட்டுட்டு போ. ஒவ்வொரு தடவையும் சாட்சிக்கு இட்டுட்டு போ. ஓகே. எல்லா எண்ணங்கள் வருது இல்லையா, அந்த எண்ணங்களை இப்படி கொண்டு வந்துடாத. வாய் வழியாகவும் காது வழியாகவும் கால் வழியாகவும் 5 இந்திரியங்கள் வழியாக கொண்டு வந்து அந்த இந்திரியங்களுடைய மனசில் வரக்கூடிய விஷயத்தை சாட்சி இடத்துக்கு கொண்டு போயிடும். இப்படிதான் ஆல் எக்ஸ்பீரியன்ஸு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட போயிடும். இப்படி நான் தொடர்ந்து செய்யறதுக்கு சக்தி கொடுக்கு. புரியுதுல? இப்போ மோட்சத்தை நோக்கி இருக்கணும்னா சாட்சியை நோக்கி இருக்கணும். என்னுடைய மனசில் வரக்கூடிய எண்ணங்கள்லாம் அந்த எண்ணங்களை வச்சுட்டே நான் செயல்பட்டு விடக்கூடாது. அந்த எண்ணங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சாட்சி அதை நோக்கி திசை திருப்பு டேர்ன் பண்ணிடு. அதை யூ டேர்ன் பண்ணாத, அப்படியே கொண்டு போ, அந்த சாட்சி கிட்ட கொண்டு போ அப்படின்னு. ஜோதி கரிஷ்யதா, டிஸ்கவரி பண்ணு. ஸோ த கிரேட் லைட் ஆஃப் கான்ஷியஸ் இஸ் டிஸ்கவரி. ஓகே. தியாம பை ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆத்ம ஞானேன. ஓகே. சவிதா பிருஷுவாதினா, ஏதோ ஒரு பிரதிபந்தம் நமக்கு இருக்குன்னா அதெல்லாம் எனக்கு ஸ்மூத்தாக கொண்டு போகும். பிரதிபந்தம் இல்லை வேண்டான்னு சொல்லலை, ஆனால் அந்த பிரதிபந்தத்திலேருந்து எஸ்கேப் ஆகிறது ஸ்மூத்தாக கொண்டு போ, ஃப்ரிக்ஷன் இல்லாமல் கொண்டு போ. அப்படி நீ ஹெல்ப் பண்ணு. ஓ நான் அந்த ஆன்மீக பயணத்துக்கு போகிறதுக்கு வேண்டிய உதவி செய் பகவானே அப்படி சொல்லு. ஓகே. 4வது மந்திரம். யுஞ்சதே மன உதயுஞ்சதே தியஹாம் விப்ரா விப்ரஸ்ய பிரகதோ விபச்சிதஹாம் விகோத்ரா ததே வயுனா விதேகஹாம் இன்மகீ தேவஸ்ய சவிது பரிஷ்டுதிஹி. ஓகே. இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மந்த்ரா. ஸோ இதில் பகவான் இது மூலியமாக ஆன்மீக பயணத்தில் என்னை கொண்டு போகிறதுக்கு காய்க பிரதானம் ஃபஸ்ட்டு, அப்புறம் மனப்பிரதானம், புத்தி பிரசாதம் அதெல்லாம் பண்ணணும். ஸோ நமக்கு இது நம்முடைய கல்ச்சரில் பிறந்ததுனால நமக்கு எவ்வளோ புண்ணியம் இருக்குது. நமக்கு பஜன் இருக்குது, பூஜை இருக்கிறது, சந்தியாவந்தனம் இருக்கிறது, கோயில் இருக்கிறது. ஓகே. கோயில்னா சண்டே போகிறதுக்கு கோயில் கிடையாது நம்மக்கிட்ட. நமக்கு எல்லா நேரமும் கோயிலுக்கு போகிறதுக்கு. புரியுதா? அதனால் ஸோ பாராயணம் இருக்கிறது, ஜபம் இருக்கிறது, அடடாடாப்பா என்ன இருக்கிறது. இதெல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளை லிஃப்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சோர்ஸ் எல்லாம் பகவான் கொடுத்தது. ஓகே. பகவான் வேதத்து மூலியமா எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு லிஃப்ட் பண்ணுறதுக்காக. அதில் இங்கே சொல்கிறது வாயுனா வித்து. வாயுனம் அப்படின்னா கர்மா, விதி சாட்சி, கர்ம அத்தியக்ஷா. அதாவது நீ பண்ணுற ஒவ்வொரு கர்மாவனுடைய செயலும் இறைவனே சாட்சி. அத்தியக்ஷனா அவர் தான் சாட்சி, அவர் தான் பொறுப்பு. ஓகே. நம்ம பண்ணுற எல்லா கர்மத்துக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார். அதாவது
கர்ம பல தாத்தாவாக இருக்கிறார். இது ஹிந்து சனாதன தர்மத்தோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விஷயம். உபனிஷத் சொல்றது வாயுனா வித்து ஏகஹா, எங்கும் வியாபித்திருக்க அந்த பகவான் ஏகம். ஒரே பகவானா இருந்தார்னா நான் புரிஞ்சுக்கணும். ஏகஹா அப்படின்னு சொல்றது உபனிஷத். அப்ப ஏகஹான்னா அந்த பகவான், ஏகஹான்னா எப்படி இருப்பார்? ஒரே கடவுளா எல்லாம் சேர்ந்து ஒரே கடவுளா இருந்தா எப்படி இருப்பார்? ரூபத்தில் இருப்பார், அரூபத்தில் இருப்பார்? அரூபம். ஆகாச ஏகஹா, அரூபம். புரியுதா? அப்போ ஏக ஈஸ்வரன், ஈஸ்வரன்றது ஒரே ஆளு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 முக்கோடி தேவதைகள் டிவிஷன் இருக்கும். ஈஸ்வரா சொல்லிட்டுனா ஏகம். அந்த ஈஸ்வரா அரூபமா தான். பிரம்மன் மாத்திரம் இல்லை, ஈஸ்வரா ஆல்சோ அரூபம். பிகாஸ் அவர் வந்து இன்ஃபினிட். புரியுதுல? அதனால புரிஞ்சுக்கணும் அரூபம். ஓகே, அவரே ஸோ எல்லாமாக அநேகமாக காட்சி கொடுக்கிறார். இது தெல்ல தெளிவு நமக்கு. ஓகே, இதில் குறைஞ்சபட்சம் நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏக ஈஸ்வரன் அநேகமாக காட்சி கொடுக்கிறார். இது அப்போ இங்கே என்ன சொல்ற? வி ததே விதே. வி வந்து ப்ரிஃபிக்ஸு, ததே வந்து வர்பு. ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா வித. விய ஒரு இடத்துல இருக்கும், ததே ஒரு இடத்துல இருக்கும். புக்கில் பாருங்க. விததே விததே அப்படின்னா ஸோ விதத்தே காட்டு. ஹோத்ரா விதத்தே. ஹோத்ரான்னா ஹோத்ரா ரயில் ஞாபகம் வரக்கூடாது. ஹோத்ரா விதத்தே. எல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என்னெல்லாம் பண்றிய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் எங்க? வேதா. நீ இப்போ வந்து நம்ம வந்து பணத்தை போட்டுட்டு மிதிச்சுட்டோம்னா என்ன பண்ணுவோம்? உடனே கண்ணில் ஒத்திப்போம். அது சோர்ஸ் வேதா. லக்ஷ்மி, தானியம் லக்ஷ்மி, சந்தான லக்ஷ்மி. எப்படி நம்ம வந்து காலில் யார் மேலே பட்டெடுத்தோன்னா உடனே தொட்டு நமஸ்காரம் பண்ணுவான். ஓகே, இப்போ வந்து நீ ஃபாரின் போயிட்டேன்னு வச்சுக்காங்க, காலெலாம் படுத்துன்னா சாரி அப்படின்னு சொல்லுவான். நம்மளால் என்ன பண்ணுவான்? அங்கேயும் போய் அப்படி அவனை தொட்டு, அவன் தொடர்ந்து போய் இப்படி பண்ணுவான். என்ன தொட்டு? டோன்ட் டச். என்னையே கும்பிட்றேன் நீ. இது நம்ம கல்ச்சர். இது புரியுதுல? இது அங்கே போய் பிறந்து வளர்ந்தது வந்து நம்ம அதை தொட்டோன்னு வச்சுக்கோங்க. அபிஸ்தோ நம்ம கல்ச்சர் சொல்லிக் கொடுக்கணும் அங்கேயும். அப்படிதா? அதனால நம்மது வசதியாக சொல்லணும். ஏன்னா இது வேதம் சோர்ஸ். அதனால காய்க வாச்சிக்க பௌத்திக கர்மாணி கோத்ரா. அப்படிதா? எல்லாமே ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. எவ்ரி திங் ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்டது. ஒன்று கூட ஒன்று சொற்கள் ஈசாவாசியம் இதம் ஜகத்து. அப்படின்னா ஒன்றுதும் ஒன்றுமே கிடையாது. ஓகே, விததே விப்ரா. இதை யார் தெரிஞ்சவர்கள்? விப்ராஹா, சாதகன், முமுக்ஷு, ஞானிகள். விப்ராஹா. ஓகே, மன யுஞ்சதே, மனதை சாதனையில் ஈடுபடுத்தினவர்கள் விப்ராஹா. விப்ரோ கம்பெனி சொல்லிவிடக்கூடாது. ஓத்ரா விப்ரோ எல்லாம் வருத உபநிஷத்துல. இதெல்லாம் வச்சு பேர் வச்சிருப்பான்னு இன்னும் தெரியாது. விப்ரானா அனுஷ்டானத்தில் இருந்து தன்னை தயார்படுத்தி கொண்டவர் யாரோ அவன் ஞானிகள், முமுக்ஷுகள், சாதனையில் இருக்கிற சாதகர்கள். விப்ராஹா. ஓகே, விப்ராஹா. ஸோ வைதிகர்கள். வைதிகர்கள் என்ன? வேதத்தை ஃபாலோ பண்ணுகிறோம் வைதிகர்கள். ஓகே, யமா நியம சமதம அனுஷ்டானம் பண்ணினவர்கள், அகிம்சாவை கடைபிடிக்கிறவர்கள், சத்தியத்தை கடைபிடிக்கிறவர்கள். ஓகே, மன யுஞ்சத்தே. ஓகே, வேத நெறி வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். வேத நெறி வாழ்க்கையினுடைய முதல் படி என்ன? வைகரை துயிலெழு. ஓகே, ஸோ காலையில் சுப்பிரபாதம் சூரியன் வரத்துக்கு முன்னாடி எழுந்துக்கிட்டான் அவன் வந்து வேத நெறி வாழ்க்கை வாழ்கிறவன். அல்லது சூரியன் வந்த பிறகு எழுந்துக்கிறவன் வந்து அவன் நாஸ்திகன், நிரீஸ்வரவாதி. ஓகே, அதுக்கு தீக்காக்காரனே பரவாயில்ல. அவன் நான் கடவுளை கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனஸ்டியாக இருக்கான். அப்புறம் டிக்ளேர் பண்ணுறான். இந்த ஃபெலோ வந்து 7 மணிக்கு எழுந்துட்டு 8 மணிக்கு எழுந்துட்டு நான் வந்து இந்து சனாதனம் எடுத்து அப்படியே கட்டி காக்க போகிறேன். வேத நெறி வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஓகே, 6 மணிக்கு முன்னாடி முதல்ல எழுந்துக்கணும். முதல் ஷவுட் பண்ணுறது இந்த சனாதன தர்மம் வந்து காலையில் எழுந்துக்கணும். சூரியன் வரதுக்கு முன்னாடி குளிச்சுடும். குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்ட பிறகு விளக்கேற்று. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்டட். ஓகே, சூரியன் வந்த பிறகு பள்ளி தேய்ச்சினா நிரீஸ்வரவாதி, அயோக்கியவாதி அப்படின்னு அர்த்தம். அதனால் விளக்கேற்று, யோகாசனம் பண்ணு, பூஜா பண்ணு, பாராயணம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு. இதெல்லாம் வேதம் கொடுக்கக்கூடிய சோர்ஸ்.
இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். காலையில் இருக்கிறத பிராமே முகூர்த்தே உத்தாய ஸ்வகத்தியம் அனுச்சிந்தையே, அந்த பிரம்ம முகூர்த்தத்திலேருந்து அனுச்சிந்தையே ஈஸ்வர சிந்தனையில் இருக்கணும். ஓகே, ஏன்னா சீக்கிரம் 6 மணிக்கு வந்து வேற என்னென்ன சிந்தனையும் வரும். அதுக்கு முன்னாடி ஈஸ்வரனை ஃபுல்லாக மைண்டில் நிரப்பிட்டு வெளியில் வா. ஓகே, அதனால ஸோ பிராதிபாசிக்கிறது உத்திஷ்ட. ஓகே, அதனால் செகண்ட் வந்து இந்த மனசு எப்படிப்பட்டு இருக்கணும், முதல்ல பிராதிபாசிக்கத்திலிருந்து கமான் எழுந்துடுறா அப்படி சொல்லணும் மைண்டை. ஓகே, உத்திஷ்ட காலையில் வைகரை தூயில் எழுதுக்கணும், பிசிக்கலாக எழுந்துக்கிறது பாடி. அப்புறம் இப்படி எழுந்துக்கணும், மனசு வந்து பிராதிபாசிக்கத்திலிருந்து எழுந்துக்கணும். மூணாவது எழுந்துக்கணும் சுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோ உத்திஷ்ட, பலகீனத்திலிருந்து எழுந்திருச்சுக்கோ. பலகீனம் ஒரு நாளைக்கு நீ பலகீனத்தை அலோ பண்ணாத உங்ககிட்ட இருந்து. அப்புறம் நீ பலகீனம் இல்லை, நீ பிரம்மன். அப்புறம் அதுக்கு அலோ பண்ணக்கூடாது. ஓகே, அதனால உன்னுடைய ஸ்வதர்மத்தை செய்யறதுக்கு உத்திஷ்ட. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, உத்திஷ்ட ஜாக்கிரத பிராபியவரான் நிபோதத்தை. இது நீ ஸ்பிரிச்சுவலுக்கு டெவலப் பண்ண. கமான், குரு கிட்ட போ. இங்க உபனிஷத் சொல்றது, உபனிஷத்து விதத்தை விப்ராகா மன யுஞ்சதே, வேதம் விதிக்கப்பட்ட கர்மங்களை அனுஷ்டானம் பண்ணு. இப்ப யோக சாஸ்திரம் எங்கிருந்து வந்திருக்கிறது, வேதத்திலிருந்து வந்திருந்து தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒன் மோர் ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதனால வேதம் சொல்றது வைதிக நெறி வாழ்க்கைன்றது என்னன்னா, யமா நியமா அனுஷ்டானம் பண்ணு, மகாவிரதம் கடபடி, மனதை வேத நெறியில் போக்குறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணு. இது முதல் படி. இரண்டாம் படி என்ன, யுஞ்சதே தியஹா. தியஹா இந்திரியாணி மனச்சுஞ்சதே யுஞ்சதே தியஹானா, இந்த மனசு இந்திரியங்களையும் அந்த ஆன்மீகத்தில் பொறுத்து. பத்ரம் கருணோபி ஸ்ருணுயாம தேவாக பத்ரம் பஷ்யேம ஷபீர் யஜத்ராஹ. என்னுடைய காதுகள், என்னுடைய இந்திரியங்கள்லாம் வந்து இந்த விஷயத்திலேயே இருக்கணும், வேற எதுலையும் போய் மாட்டிக்கப்படாது. ஓகே, அதில் விப்ராஹா யுஞ்சதே மனஹா விப்ராஹா யுஞ்சதே தியா மகேரணாய சக்ஷசே. மகாரணாய சக்ஷசே என்பது பொருள் என்ன, ஆத்ம சாட்சாத்காராய. ஆத்ம சாட்சாத்காராய, சாட்சாத்காராய சப்ளை பண்ணிக்கோ. நான் செய்கிற அனைத்து பயிற்சிகளுக்கும் எதுக்கு, நாலேஜ் வரதுக்காக, ஞானத்துக்காக. ஞானத்துக்காக தான் என்னுடைய விப்ரஸ்ய பிருகத விபச்சித. 3 சொல்லு இம்பார்ட்டன்ட். விபர்ஸ்ய பிருகத விபச்சித உபனிஷத் சொல்றது. 3உடைய பொருள் என்ன, பிரம்மன். ஓகே, அப்போ இந்த ரெப்ரசன்ட், பிரம்மனை ரெப்ரசன்ட் பண்றது விப்ரஸ்ய பிருகதா விபச்சிதா. ஒரு மனுஷன் உலகத்தினுடைய எந்த கார்னர்ல வேணா இருந்தாலும் அவனை வந்து அவன் இறைவனை மாத்திரம் பிடிச்சுட்டானா அவன் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்துட்டான். அதில் ஈஸ்வரா இம்பார்ட்டன்ட். விப்ரஹா சாதகனை குறிக்கிறது, விப்ரஸ்ய பிரம்மத்தை குறிக்கிறது. அப்போ ப்ரூ ரூட்லேருந்து எங்கும் வியாபித்திருக்கிறது எதுவோ, எங்கும் வியாபித்திருக்கு அப்படி அர்த்தம். அப்போ சர்வ வியாபினாக விப்ரஸ்ய அப்படி ஒரு அர்த்தம். அது பிரம்மனை குறிக்கிறது. பிருஹத அது இன்ஃபினிட், அதுவும் பிரம்மனை குறிக்கிறது. விபச்சித சர்வசக்தி சாட்சி சைத்தன்யம். விவிதம் பஷ்யன் சேதயதி இது விபச்சித. விவிதம் பஷ்யன் சேதயதி இது விபச்சித். கான்சியஸை பற்றி சொல்றது. விபச்சித்து அதுக்கு தன்னிடத்தில் இருக்கிறதையும் இன்னொருத்துல இருக்கிறதையும் எல்லாத்திலையும் இருக்கிறதையும் காட்டக்கூடியது. அதாவது பிரத்யக்ஷத்தையும் பரோட்சத்துக்கு எது ஒன்று இருந்தால் வெளிப்படுமோ அதுக்கு பேர் சைத்தன்யம். எது ஒன்று இல்லை என்றால் பிரத்யக்ஷம் பரோட்சம் விளங்காதோ அது சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் சர்வ சாட்சி சைத்தன்யம். தது பிரம்மாஸ்மி அகம் அப்படி போட்டுக்கணும் கடைசியில். அந்த சைத்தன்யம் அகம். விப்ரஸ்ய பிருகதக விபச்சித 3 சொல்லும் பிரம்மத்தை குறிக்கிறது. அதை எவன் நாடுகிறானோ அவனுக்கு விப்ராஹா. புரியுதா? அப்படி எல்லா சாதனைகளும் ஒரே ஒரு சாதனைக்கு தான் இருக்கிறது. சபித்து தேவஸ்ய பரிஷ்டுதிகி. பரிஷ்டுதிகி கர்த்தவ்யா. பரிஷ்டுதிகி பாராட்டுதல், புகழ்தல், பெருமைப்படுத்துதல், ஸ்துதி பரிஷ்டுதி. அப்போ பகவானை ஸ்துதி பண்ணணும், பகவானை ஸ்துதி பண்ணிகிட்டே இருக்கணும். மகி பரிஷ்டுதி மிகப்பெரிய ஸ்தோத்திரம். ஓகே, அதெல்லாம் வந்து பகவானை சேவிக்கிறதுக்காக ஸ்துதி பண்ண முடியுமா பாரு. அப்போ மற்றவங்களை விட
ஸோ ஞானி, எஸ்பெஷலி ஞானி பகவானை ஸ்துதி பண்ண முடியும். ஏன்? இவ்வளோ பெரிய பிரம்ம வித்யாவை எனக்கு அருள் பண்ணியிருக்காங்க. அந்த கிராட்டிடியூடுக்காக மற்றவனை விட அதிகமாக நமஸ்காரம் பண்ணுவான். ஞாபகம் வச்சுக்கோ. வேதாந்த ஞானி நமஸ்காரம் பண்ண மாட்டான் ஈஸ்வரனை. எல்லாம் ஜீவ ஈஸ்வர ஜகத்தெல்லாம் ஒபீட் பண்ணியாச்சு மித்யா அப்படி சொன்னால் கூட அந்த ஞானத்தை கொடுத்தது ஈஸ்வரன். அதனால மற்றவங்களை விட அதிகமான கிராட்டிடியூட் நமஸ்காரம் பண்ணுவான். புரியுதுல? திஸ் இஸ் ஐடியா. மகி பரிஷ்டிதி. ஞானி பகவானை சேவிக்க முடியுமானா, ஸ்துதி பண்ண முடியுமானா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா இந்த விஷயம், இந்த நிலைக்கு வந்ததனுடைய விஷயமே கிராட்டிடியூடுக்காக பண்ண முடியும். மகி பரிஷ்டுதி. ஞானியே பகவானை கிரேட்டஸ்ட் ஸ்துதி பண்ண முடியும். யார? சவிதூஹு தேவஸ்ய. கண்கண்ட தெய்வம் அந்த நாராயணன். நாராயணன் யாரு? சூரிய நாராயணன். அதுக்கு பேரே சூரிய நாராயணன் பேர். அந்த சூரிய நாராயணனை, ஸ்ரீ மகாநாராயணனை ஞானி சேவிக்க முடியும். அதனால இதெல்லாம் சொல்றாரு. ஸோ ஞானியுடைய திருஷ்டியில் எப்படின்னா, இறைவனே ஆதிகுரு, ஈஸ்வரன்றவர் ஆதிகுரு. ஓகே, ஞானியுடைய திருஷ்டியில். அதனால ஸோ ஈஸ்வரா குரு பிரம்மன் அகம். எப்படி சம்ஜாய்? அதனால ஞானிக்கு பிரம்மத்தை ஈஸ்வரனா பார்த்தா குரு, ஈஸ்வரனை பிரம்மமா பார்த்தா அகம். புரியுதுல? ஞானிக்கு பிரம்மத்தை ஈஸ்வரனா பார்த்தா குரு, ஆதிகுரு. அதே ஈஸ்வரனை பிரம்மமா பார்த்தா அகம், அயம் ஆத்மா பிரம்ம. புரியுதுல? அவ்வளோதான். ரெண்டு ஒன்லி ஃபார் பர்செப்ஷன். ஓகே, இப்படி பர்செப்ஷன் பார்த்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும், அப்படி பர்செப்ஷன் பார்த்து இப்படி பார்த்தீங்கன்னா குரு, இப்படி பார்த்தா நான் தான் அந்த ஆள். புரியுதா? இப்படி பார்க்கக்கூடியது விஷயம். இது ஃபர்தராக என்ன பண்ணார்? இப்படி பார்த்தவன் எவனாவது உண்டான்? அடுத்த மந்திரம் டிக்ளேர் பண்ணுது. இப்படி பார்த்து திரிசங்கு மாதிரி டிக்ளேர் பண்ணின ஒரு ஆள் இருக்கார். அதை மந்திரம் ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.